அடுத்த நிகழ்வாக தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே தொடர் நிகழ்வாக ஞான ஆசிரியர் நன்மணியா ஐயா அவர்கள் நமக்கு காந்த தத்துவ பற்றிய விளக்கத்தை அருளி வருகிறார்கள். அவர்கள் கடந்த சில வாரங்களாக பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அதில் காந்தம் எப்படி உருவானது என்பதை பற்றி விளக்கி வந்தார்கள். இன்றும் அதன் தொடர்ச்சியாக ஐயா அவர்கள் காந்த தத்துவத்தினுடைய விளக்கத்தை எடுக்க உள்ளார்கள். அதனை கடந்த வாதத்தினுடைய சிறு குறிப்புகள். வேதாத்திரியத்தில் அடிப்படை தத்துவம் காந்த தத்துவம். பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அதில் காந்தம் எப்படி உருவாகினது என்பதை பற்றி ஐயா அவர்கள் விளக்கியுள்ளார்கள். முதல் பூதம் விண் என்பது சுழல் அலை எப்பொழுது ஆரம்பித்ததோ அதில் சுற்றிலும் அசையாத சுத்தவெளி உள்ளது. இயக்கமற்ற சுத்தவெளியில் துவங்கியது ஒரு விண். அதனுடைய சுழல் வேகம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே அதன் அலை வேகமும் இருக்கும். முதல் அலை அசைய தொடங்கும்போது உரசல் தொடங்கும். விரிவலை தோன்றி கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும். அது சுத்தவெளியில் கரைந்து விடுகிறது. சுழல் அலை உருவாக தொடங்கிய போது சுத்தவெளி சிறிது நொறுங்கியது. அது சுழலும்போது நொறுங்கியதும் நின்றுவிட்டது. விரிவலையும் சுத்தவெளியும் சேர்ந்துதான் காந்தமாக மாறிவிட்டது. தண்ணீரில் உப்பு போட்டவுடன் உப்பு கரைந்து விடுகிறதோ அதுபோல அசையாத சுத்தவெளியும் அசையும் விரிவலையும் சேர்ந்ததுதான் காந்தம். சுழலலை நிறைவு பெற்றபின் அழுத்தம் என்பது காந்தமாக உள்ளது. காந்த தன்மாற்றம் என்றால் அது முதலாம் பூதமாகிய விண்ணில் இருந்து துவங்கி அழுத்தமாக மாறியது. முதல் பூதம் விண்ணில் உருவாகிய காந்தம் அழுத்தம். உயிரிலிருந்து தோன்றியது ஜீவகாந்தம். விண்ணிலிருந்து தோன்றியது வான்காந்தம். ஓரறிவு தாவரம் தோன்றும்போதுதான் வான்காந்தம் தோன்றியது. விண் என்பது உண்மையா பொய்யா என்ற கேள்வியும் ஐயா அவர்களை கேட்டார்கள். விண் என்பது உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை, அது மாயை என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். முதல் பூதமே மாயமாக தோன்றிக் கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி விண்கள் தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விண்ணின் இயக்க வேகமும் வித்தியாசப்படும். ஒரு விண்ணின் வேகம் குறைந்து குறைந்து வரும்போது அடுத்த விண்ணோடு நெருங்கி வரும். ஆனால் அது ஒன்றாக மாற முடியாது என்று கூறினார்கள். அடுத்த பகுதியில் இரண்டாம் பூதமாகிய காற்று உருவாவதை பற்றி எடுப்பதாக ஐயா கூறி நிறைவேறினார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் இந்த பிரபஞ்சம் என்பதை பற்றிய இதுவரை தெரிந்து கொள்ளாத, நமக்கு தெரியப்படுத்தாத இந்த தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. அதுதான் இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவம். இதை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், நமது நாட்டில் அறம் வளர வேண்டும் என்று பல ஞானியர்கள் காலங்காலமாக அந்த அறத்தை மனிதர்களுக்கு போதித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பல முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் மனிதர்கள் அந்த தத்துவங்களை எல்லாம் சிலர் கேட்டார்கள், பலர் அதையும் கேட்கவில்லை. சிலர் கேட்டவர்கள் கேட்டுவிட்டு எப்பொழுதும் வாழக்கூடிய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
இப்படித்தான் சென்றதை தவிர அந்த அறம் வளர்ந்ததா என்று கேட்டால், இப்போ பாருங்க, காலங்காலமாக நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நூற்றாண்டில் இந்த மகான், அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மகான், எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாம் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டோம். இத்தனை மகான்களும் நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டு தானே இருந்திருக்கிறார்கள். இயேசு மகான் தோன்றி 2000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதற்கும் முன்னாலேயே திருவள்ளுவர் திருக்குறளை எழுதிட்டார். அதற்கும் பிறகு எத்தனை ஞானியர்கள், மகான்கள், எல்லோரும். மகரிஷிக்கு முன்னாடி யார்? வள்ளலார், ராமகிருஷ்ணன், இதுங்கெல்லாம் நமக்கு தெரிந்து இங்கே இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாமே அறம் தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. மகரிஷி சொல்லுவாங்க, எல்லா மகான்களும் சொன்ன கருத்தினுடைய அப்படியே சாரத்தை எடுத்தால் அவர்கள் சொன்னது 2 தத்துவங்கள் தான். ஒன்று இறை உணர்வு, இன்னொன்று அறநெறி என்று சொன்னார்கள். அப்போ இவ்வளவு காலமாக சொல்லி 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 வந்ததுனால எவ்வளவு அறம் வளர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். பாருங்கள், நம்ம காலத்தில், எனக்கு 66 வயசாச்சு, நான் படிக்கிற காலத்தில் இருந்த அறம் இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டால், அந்த அறம் கிட்டத்தட்ட 10-20 மடங்கு கெட்டு இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இவர்களுடைய தத்துவம் எல்லாம் என்ன படித்தாங்க? எதுக்கு படித்தோம்? திருக்குறள் படிக்கிறோம், மனப்பாட பகுதியாக படித்தோம். எவ்வளவு புராணங்கள், இதிகாசங்கள், தத்துவங்கள். அப்போ இப்போது அந்த நடைமுறைக்கு மாறவில்லை. அப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? மகரிஷி என்ன பண்ணுறாரு? இன்னமும் அந்த அறநெறியில் ஏன் வாழவில்லை என்பதை மகரிஷி ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த இறை உணர்வு முழுமையாக உணரப்படவில்லை, அதனால்தான் அறநெறியாக மாறவில்லை என்பது அவர் புரிந்து கொண்டார். நீங்கள் இறை உணர்வுன்னா இப்போ என்ன, இறை உணர்வு அப்படிங்கிற டாபிக் தான், பேர் தான். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், பிரபஞ்ச தோற்றம், அப்போ இப்போ காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், செயல்விளை தத்துவம், கர்மவினை தத்துவம், இந்த தத்துவம் எல்லாம் இறை உணர்வுக்கு உள்ளாக வந்துடும். அப்போ இதெல்லாம் உணர்ந்தா தானே அறநெறியில் வாழ்வான். மகரிஷி தெளிவாக சொல்கிறாங்க, இறை உணர்வு பெறாமல் அறநெறியில் வாழ முடியாது. செயல் விளைவு தத்துவம் உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்தால் தான் நீ என்ன பண்ணுவ? அறத்தில் வாழ்வ. செயல் விளைவு தத்துவத்தை தெரிந்து கொண்டால் நீ அறத்தில் வாழ்வேன்னா வாழ மாட்டேன். எனக்கு தெரியுங்க செயல் விளைவு தத்துவம், ஊரில் எல்லாரையும் மாற சொல்லுங்கள், நான் மாறுறேன்ருவேன். ஊரில் யாரோ மாறுறாங்க, மாறல. எனக்கு செயல் விளைவு தத்துவம் தெரியும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சந்ததி, என்னுடைய குழந்தைகள், இதுக்கு நான் பண்ணுறேன். ஊரில் யாரோ வாழ்கிறாங்க, வாழலை. அப்போ எப்போ வரும்? உனக்கு அந்த உணர்வு வந்துருச்சுன்னா நீ மாறுவ. அப்போ இந்த உணர்வை கொடுக்க வேண்டும். அப்போ வெறும் அறத்தை சொல்லி பயனில்லை. அப்படிங்கிறதுனால தான் மகரிஷி இவ்வளவு தத்துவத்தையும் இவ்வளவு எளிமையாக எங்கேருந்து விளக்குறார்? பிரபஞ்ச தோற்றத்திலிருந்து விளக்குறார். ஏன் நீங்கள் அகத்தாய் பயிற்சியில் முதல் நிலை 2ஆம் நிலையோடு நிறுத்திட்டு போய்க்கலாம் இல்லையா? முடிஞ்சில்ல? நல்லா பாருங்கள், முதல் நிலை 2ஆம் நிலையினுடைய கடைசி தத்துவம் என்ன? பாவப்பதிவும் அதை போக்கும் வழிகளும் முடிஞ்சு. அப்புறம் அடுத்த நிலை 3ஆம் நிலை 4ஆம் நிலை தத்துவம் தேவையில்லையே. ஆனால் மாற்றமே வரலை. அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கு? இது எப்படி வேலை செய்கிறது? செயல்விளை தத்துவம் எப்படி வேலை செய்கிறது? நம்ம சொல்லிடுறோம், நீ செயலை செய்கிறாய், செயலை பதிபவன் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு விளைவை கொடுப்பது இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். எங்கேயா இருக்கேன் இறைவன்? காமியா கேட்குறான். இந்த கோயிலுக்குள்ளே இருக்காருன்னு காமிச்சின்னு என்ன பண்ணுறான்? கோயிலில் உண்டியில் திருடுறப்ப அந்த சாமியா சும்மா இருந்துச்சுன்னு கேட்குறான். அப்போ யாருக்கு தெரியாமல் நான் திருடிட்டேன்னு சொல்கிறான்.
அப்போ இறைவன் எங்கிருந்து கொண்டு அதை பதிகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இறைத்தன்மை என்பது என்ன, அது எங்கே இருக்குது? நம்ம உடம்புக்குள்ள உயிர்னா என்ன, உயிரின் மையத்தில் என்ன இருக்குது, அந்த இறைநிலை இருக்கா? கர்மயம்னா என்ன, அந்த மையத்தில் இருக்கக்கூடிய இறைநிலைக்கும் மற்ற உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய இறைநிலைக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ எங்கிருந்து கொண்டு பதிகிறான், எங்கிருந்து கொண்டு விளைவை கொடுக்கிறான்? ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாகவும் இருந்து கொண்டு பதிகிறான், ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாகவும் இருந்து கொடுக்கிறான். இப்போ இதை புரியணும்னா என்ன பண்ணணும்? சுற்றவெளி என்னன்னு தெரியணும், இயக்கம்னா என்னன்னு தெரியணும், இருப்புன்னா என்னன்னு தெரியணும், இயக்கத்துக்குள்ள இருப்பு எப்படி இருக்குன்னு தெரியணும். இப்போ நம்ம இதைத்தான் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் புரியாமல் எப்படி அதை ஏற்றுக்குவான்? பயமே இல்லாமல் போய்விட்டது. அந்த காலத்தில் பயமுறுத்தி வச்சாங்க, பயந்து அவன் அறநெறியில் வாழ்ந்தான். இன்னைக்கு இருக்கவன் பயப்படவே மாட்டான். ஏன்? அவன் கல்லூரியில் படித்து விட்டான், பல்கலைக்கழகத்தில் படித்து விட்டான், பயப்படவே மாட்டான். அவன் இறை உணர்வும் சொல்லாது, அறநெறியும் சொல்லாது, இந்த கல்லூரியும் பல்கலைக்கழகமும். அவ்வளோதான், அது ஒன்றே ஒன்று தான் சொல்லும், எவனுக்கு எடுத்து எப்படி சம்பாதிக்கலாம் அதைத்தான் சொல்லும். இன்னைக்கு ஃபுல்லாக போர்த்தரவாடங்கள், யார் எந்த நாட்டை அழிக்கிறது, இதை விற்று எப்படி காசாக்குறது, அதை வச்சு எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறது, எப்படி நோயை உருவாக்குறது, எப்படி அதுக்கு ஆஸ்பத்திரி கட்டுறது, அதில் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி வீணா போகிறதுங்கிறத தான் சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த அடிப்படையில் வரும்போது அறம் என்பது வரவே வராது. அப்போ இப்போ நான் ஏன் இதில் தொடங்குறேன்னா, இப்போ இந்த தெளிவு இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வரவே வராது. அப்போ அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆரம்பத்திலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். சென்ற வாரம் கூட ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை பேசினோம். உண்மை எது, பொய் எது, மாயை எதுன்னு பேசணும். இது மனிதன் அறநெறியில் வாழ்வதற்கு இது ரொம்ப 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 உதவும். இது சாதாரணமான விஷயம்னு பேசாதீங்க, நினச்சிடாதீங்க. இல்லாதது பொய், இருப்பது உண்மை. இருக்குது, ஆனால் அது இருக்க போகிறதில்லை, இல்லாமல் போகுது. இப்போதைக்கு இருக்குது, அப்போ மாயை. அப்படி இப்போதைக்கு இருக்கிறத தனையாக தேடி ஓடுறான். அதுக்காகத்தானப்பா உயிராற்றல் ஜீவகாந்தத்தை விரயம் பண்ணுறான். அதுக்காகத்தானப்பா வீட்டை பழச்சிக்கிட்டான், ஊரை பழச்சிக்கிட்டான், உலகத்தை பழச்சிக்கிட்டான். நாட்டுக்கு நாடு சண்டை, வீட்டுக்கு வீடு சண்டை, மனிதனுக்கு மனிதன். எதுக்காக? இந்த மாயை என்பதை தேடி. அப்போ அது மாயைங்கிறது விளங்கணுமா வேணாமா? விளங்கணும்ல. அப்போ உண்மை எது, மாயை எது? அப்போ உண்மை அப்படிங்கிறது மாறாததுன்னா இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த 7 வாரமாக நம்ம பேசணுமே, இதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம வேதாத்திரிய காந்த தத்துவம் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் கேட்டால் புரியாது, ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு வரணும். அதனால தான் ஒரு சீரியலாக இதை நடத்திட்டு வரோம். பாகம் 1, 2, 3 ஏன் போடுறோம்? ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருக்கலாம். ஒவ்வொன்றுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தா அந்தந்த தலைப்பை மட்டும் கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். நம்மளுக்கு தலைப்புக்காக கேட்குறவங்க தான் நிறைய பேர். நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு அதுக்கு தலைப்பு மட்டும் வித்தியாசமாக போட்டோம்னா ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் முக்கியமாக இல்லை, தலைப்பு தான் முக்கியமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ பாகம் 1, 2, 3, 4 நீ முதல்லேருந்து கேளுப்பாங்க, அப்போ தான் புரியும். சரி, அப்போ போன வாரம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்றைக்கி வான்காந்தம் ஜீவகாந்தம் பேசுகிறோமே, அது உயிரினம்னு வந்த பிறகுதான் ஜீவகாந்தம், அதற்கு முன் வெறும் வான்காந்தமாகத்தான் இருந்தது அப்படின்னு பேசணும். அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம், இது துகள் என்று சொல்லுகிறார்களே, நொறுங்கியது என்று சொல்லுகிறார்களே, அது நொறுங்கியது எப்படி நொறுங்கி இருக்க முடியும், எவ்வளவு நேரம் நொறுங்கி இருக்க முடியும், அதன் பிறகு நொறுங்கியது நின்று சொல்லலாக மாறி இருக்க வேண்டும். அப்போ அந்த நொறுங்குதல் என்பது அந்த மையத்தில் மட்டும்தான் அந்த நொறுங்குதல் தொடங்குகிறது. அடுத்து சுழல் வந்த பிறகு நொறுங்குதல் சுழலாக மாறிவிட்டது. அப்போ நொறுங்குதலும் விண்ணும் அதை எப்படின்னு சொல்லி நாம் ஒரு முடிவு கொண்டோம். நாம் ஒரு புரிதலுக்காக வந்துட்டோம் நாம். ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், சில பெரிய ரொம்ப அப்படியே ஒரு அந்த சயின்ஸு அப்படின்னு படித்தவங்கெல்லாம் நீ இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போகிறையான்னு சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க, அப்படி தான் போடுவாங்க. ஆனால் நமக்கு அது தேவையே இல்லை.
அப்படி ஆராய்ச்சி வந்துட்டு இப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது, விதண்டாவாதம் பேசுவார்கள். ஆனால் விதண்டாவாதம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? இதை உணர்ந்ததால் நான் அறநெறியில் வரணும்னா அவ்வளோதான். இப்படி உணரும் போது எனக்கு அறநெறியில் போகிறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்குது, அதை வச்சுக்க, அதுதான்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிதான். நாம் இந்த விஞ்ஞானிகளோடு இதை எல்லாத்தையும் பேசி அவங்கள இதுக்கு இந்த தத்துவத்தை அவங்கள ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சொல்கிறது நீங்கள் ஒத்துக்க அப்படிமா, நீ சொல்கிறது மட்டும்தான் சரின்னு எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் கேட்பாங்க. நீங்களாம் ரொம்ப ஆணவம் பிடிச்ச ஆட்கள், நண்பனி ரொம்ப ஆணவம் பிடிச்ச ஆள், இவர் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறாரு. எனக்கு இது சரி சரியில்லை என்பதே கிடையாது, கிடையாது. இப்படி சரி என்று நான் உணர்ந்து கொண்டால் எனது வாழ்க்கை அறத்தில் போகிறது என்று சொன்னால் என்னுடைய மனசாட்சிக்கு அது சரி, இப்படித்தான் எடுத்துக்கணும், இப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ இப்படி புரிந்து கொண்டால் எனக்கு அறநெறியில் போக முடியல அப்படின்னா எனக்கு சரியில்லை, உனக்கு சரியாக இருந்தால் வச்சுக்க. அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லாத்துலையும் என்ன பண்ணும்? இது இப்படி இல்லை, அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும். ரைட்டு, அப்படி சொல்கிறவன் நீ அறநெறியில் வாழ்றியா? அறநெறியில் வாழ்றியா? கொஞ்சமாவது நீ முழுக்க அறநெறியில் வாழ்றியா? அறனுக்கு முரணாக வாழ்ந்து கொண்டு நீ இதில் என்ன பண்ணுற? இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய இதுபோல் கமெண்ட்டு எதிர் இதெல்லாம் வருகிறது வருகிறது. அப்போ இப்போ நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் ஒரே நோக்கம்தான், இந்த தத்துவம் இப்படி தோன்றுகிறது. சரி, இப்படி தோன்றும் பொழுது இதை இப்படி புரிந்து கொள்ளும்போது என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் அறத்தில் போவதற்கு என் மனம் இசைவு கொடுக்கிறது. ரைட், அப்போ இது எனக்கு சரி, இது எனக்கு சரி. அப்போ இதே இது வேற ஒருத்தட்ட வேற மாதிரி புரிஞ்சிருக்கிறாரு, அதன்படி அறத்தில் அவருக்கு அது சரி. அப்போ எப்படி இதுவும் சரி அதுவும் சரி? சரியாக அறத்திற்கு போனால் அது சரி. இறைவன் என்ன சொல்லுவான்? நீ ரிசல்ட்டில் நீ அறத்துக்கு போயிட்டீங்கன்னா உன்னையும் ஆமோதிப்பான், அவனையும் ஆமோதிப்பான். எதையாவது சொல்லிட்டு அறத்தில் நீ நடக்கலைன்னு சொன்னால் உன்னையே ஆமோதிக்க மாட்டான். இப்படி தாங்க நம்ம பார்க்கணும். நமக்கு நெட்டாக என்ன வேணும்? நாம் கொஞ்சம் அறத்தில், அதுக்காக தான் இந்த தத்துவம் பேசுகிறோம். என்னமோ பெரிய நம்மெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. வேதாத்திரிய காந்த தத்துவம் இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே விஞ்ஞானபூர்வம் நம்மளும் பெரிய விஞ்ஞானியை இதெல்லாம் கற்று தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை. இத்தனை ஒவ்வொரு பாட்டையும் கேட்டு 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 வரும்போது நாம் இதுவரைக்கும் கேட்ட அந்த கர்மவினை தத்துவமும் செயல்வினை தத்துவமும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் நம்மளிடம் இரண்டொழுக்க பண்பாடு ஒரு 5% என்ன இருக்கு? கூடியிருக்கு. அவ்வளோதாங்க சக்ஸஸ். இது போதும், இது போதும். இதற்காகத்தான் இந்த தத்துவம் அப்படிங்கிறதுனால யார் எதை சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள மாற்றம் வருதா? இப்போ நம்ம இந்த தத்துவத்தை இப்படி சொல்கிறோம், இப்படி புரிஞ்சுக்கிறோம். இப்போ உங்களுக்குள்ள ஐயா நான் இதை இன்னும் கொஞ்சம் இப்படி புரியும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அறத்தில் நல்லா வாழ்றணுங்கிறதுக்கான மனசு வருது அப்படின்னு உங்களுக்கு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதையும் எடுத்துக்கொண்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கருத்தை நாம் வெளிப்படுத்துவோம். நம்ம தமிழானந்த யோகத்தில் ஒரே நோக்கம்தாங்க. எதை வெளிப்படுத்தினாலும் அது மனிதன் அறத்தில் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்க வேண்டும். அறத்தில் இருந்து விலகுவதற்கு இருந்துச்சுன்னா அந்த தத்துவத்தை நாம் என்ன பண்ணுறோம்? எடுத்து விட்டுறோம். இதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல கொஞ்சம் ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, போன தடவை நம்ம பேசின அந்த தத்துவங்கள் எல்லாம் இதை நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அங்கே துகளானதுன்னு அப்படி சொல்கிறாங்க, அந்த துகள்கள் நெருங்கி தான் விண்ணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் துகளுக்கு வித்தியாசமாக நீங்கள் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறீங்களே, இப்படியே கேட்குறாங்க. அப்பா இது நாங்கள் இதுக்கு புதுசாக கொடுக்கல, எங்கள் மனசுக்கு தோன்றதை சொல்கிறோம். இதை சொல்லும்போது இது கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கிறதா எடுத்துக்கிறோம். உனக்கு ஏற்புடையதாக இருந்தால் எடுத்துக்க, இல்லை நீ உனக்கு இருக்கக்கூடிய மொத்தமாக துகள் தான் எடுத்துக்கிட்டு உன்னால் அறநெறியில் வாழ முடியுதா? வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம், அவ்வளோதான். சரி, ரைட். அப்போ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள்கிட்டையும் சில பேர் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போது
அப்போ இப்போ அடுத்த நிலைக்கு போகிறோம். காற்று எப்படி உருவானது, அதை இன்றைக்கி நம்ம பார்க்கணும். இப்போ காற்று என்பது தனியாக ஒரு காற்றாக இருக்கிறதா என்றால் நமக்கு தெரியும். பூதங்கள் அப்படின்னா முதல் பூதம் மட்டும்தான் இங்கு பூதம். மற்ற பூதங்கள் எல்லாம் காட்சிக்கு பூதமாக காட்சியளிக்கிறது. இதை நம்ம பஞ்சபூத நவக்கிரக தவத்திலே சொல்லியிருப்போம். காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பது அனைத்தும் இந்த விண்ணினுடைய கூட்டாக காட்சிகளாக காற்றாக காட்சி தருகிறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த விண்ணின் நெருக்கம்தான் காற்றாக மாறுகிறது அப்படிங்கிறது. இப்போ முதல்ல இது நெருக்கம் ஏன் வருகிறது? இப்போ விண் தோன்றிக்கொண்டே இருக்கிறது, சுழன்று கொண்டு இருக்கிறது. அது தோன்ற தோன்ற விலகி 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 அது தோன்றிக்கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் விரிந்து கொண்டே இருக்கிறது. இப்போ விண் நிறைந்த பிரபஞ்சம். சரி, இப்போ விண் நிறைந்த பிரபஞ்சம் கோடான கோடி ட்ரில்லியன் அந்த அளவுக்கு விண்கள் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். முதலில் தோன்றிய விண்ணுக்கும் இப்பொழுது இந்த கணத்தில் தோன்றிய விண்ணுக்கும் வேகம் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பாருங்க. நீ என்ன செய்யுங்க, ஒரு சக்கரத்தை அப்படியே தள்ளி விடுறீங்க, சக்கரம் சுற்றிட்டு ஓடுது. அப்புறம் ரெண்டாவது சக்கரத்தை தள்ளுறீங்க. எந்த சக்கரம் முதலில் கீழே விழுந்து சும்மா நிற்கும் அப்படின்னா, முதல்ல ஓடின சக்கரம் நின்று கீழே விழுந்துடும். ஏன்? அதனுடைய வேகம் முதல்ல குறைஞ்சி கீழே விழுந்துடும். இது ரெண்டாவது சக்கரம் அதுக்கப்புறம் தான் விழுகும். மூணாவது சக்கரம் அதுக்கப்புறம் தான் விழுகும். அப்போ இந்த இயக்க வேகம் தொடங்குகிற இடத்தில் ஒரே மாதிரியாக இருந்தால், நீ அதே இதில் ஒருத்தர் ஃபோர்ஸானவர் இங்கே தள்ளுறாரு, அடுத்து இன்னொரு சக்கரத்தை தள்ளுறவர் சும்மா ஒரு சின்ன பிள்ளை தள்ளுது அப்படின்னா அது கீழே விழுந்துடும் முதல்லையே. ஆனால் இந்த சக்கரத்தை தள்ளக்கூடிய ஃபோர்ஸ் ஒரே மாதிரி ஒரே ஆள். இப்போ நமக்கு இந்த விண் என்பதை சுழற்றி விடக்கூடியது யார்? சுற்றவெளியில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அது ஒரே ஆற்றல் தானே அது சுற்றுது, அதை அழுத்தி விடுது. அதனுடைய அழுத்தம் எப்படி இருக்கிறது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்? அது சுழல ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு விண்ணும் எந்த வேகத்தில் சுழல ஆரம்பித்ததோ அடுத்து கோடிக்கணக்கான விண்களும் ஆரம்பிக்கும் பொழுது அதே வேகத்தில் தான் சுழல ஆரம்பிக்கும். இதில் வேக வேறுபாடு ஆரம்பிக்கிற இடத்தில் இல்லை. அப்ப முதல்ல சுத்தின அந்த விண் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சுழற்சியினுடைய வேகம் குறைந்து ஒரு பல லட்சம் வருடங்களுக்கு பின்னால் அது சுழலாமல் நின்றுவிடும். அதுக்கு பல லட்சம் வருஷம் ஆகுது. மெதுவாக அதனுடைய வேகம் குறையுது. சரி, இப்போ ரெண்டு விண்ணு ஒரே வேகத்தில் சுற்றுதுன்னா ரெண்டும் பக்கத்தில் நெருங்க முடியுமா என்று கேட்டால் நெருங்க முடியாது. ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் வச்சு தான் சுற்றும். ரெண்டு விண்ணு சுற்றுதுன்னா ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் என்ன கேப் அப்படின்னா, இந்த ஒரு விண் சுற்றுறதுனால வரக்கூடிய விரிவலை, இந்த விண்ணு சுற்றுறதுனால விரிவலை, இந்த ரெண்டும் எந்த இடத்துல மோதுதோ அந்த இடம்தான் அந்த ரெண்டு விண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பினுடைய மையப்புள்ளி. ரைட்டா? அப்போ என்னன்னா, இந்த விரிவலை அதனுடைய விரிவலையை அந்த இடத்துல என்ன இருக்குது? தடுத்துருது, இன்டர்செப்ட் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்குறோம். ஏவுகணையை அங்கே விடுறாங்க, அயன் டோப்பை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? இடையில இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ண முடியல? இந்த ஏவுகணை இங்கே வர முடியல, இந்த இன்டர்செப்ட் பண்ணுறது அங்கே ரெண்டுமே நடுவில் என்ன பண்ணுது? கீழே விழுந்துருது.
இது அந்த காலத்தில் மகாபாரத போர்ட்லேயே காமிப்பான். அவன் ஒரு அம்பை விடுவான், இவன் ஒரு அம்பை விடுவான், ரெண்டு நடுவில் மோதி கீழே விழுந்துடும். அப்போ ஒரு விண்ணிலிருந்து ஒரு அலை வருகிறது, இன்னொரு விண்ணிலிருந்து ஒரு அலை வருகிறது, ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணும் இல்லையா? அப்போ இதை தாண்டி அது போக முடியாது, அதை தாண்டி இது போக முடியாது. அப்போ அது ரெண்டும் மீட் பண்ணுற இடம், அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியினுடைய மையம். அப்போ ரெண்டு விண்களும் என்ன கொஞ்சம் இடைவெளி விட்டுத்தான் இயங்குகிறது. சரி, இப்போ இதில் ஒரு விண்ணினுடைய வேகம் குறையுது, இன்னொரு விண்ணினுடைய வேகம் கூட இருக்கு. அப்போ இந்த இடைவெளியினுடைய மையப்புள்ளின்னு சொல்கிறோமே, அது சரியாக மையத்தில் இருக்குமா, கொஞ்சம் தள்ளி இருக்குமா? அப்படி கற்பனையாக பாருங்கள். சரியாக சென்டரில் இருக்குமா? இப்போ ஒரு விண்ணு சுற்றுது, இன்னொரு விண்ணு சுற்றுது, அந்த விண்ணினுடைய அந்த அலை ரெண்டுலேருந்து அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சு பார்க்குறோம், கரெக்டாக 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த 5வது சென்டிமீட்டரில் இந்த ரெண்டு விரிவலையும் மோதுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் ரெண்டு விண்ணினுடைய வேகமும் ஒரே மாதிரியான வேகமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கரெக்டாக இருக்குமா? அந்த இடைவெளியினுடைய அந்த கரெக்டாக 5வது சென்டிமீட்டரில் அது மீட் பண்ணும். இப்போது ஒரு விண்ணினுடைய வேகம் குறைஞ்சிருக்குது, இன்னொரு விண்ணினுடைய வேகம் கூட இருக்குது. அப்போ இந்த குறைஞ்சதனுடைய அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவலை அது எவ்வளவு தூரம் வரும், இந்த கூடுதலிருந்து வரக்கூடிய விரிவலை எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு பார்த்தா, அப்போ என்ன ஆகுது? இந்த கூடுதலிருந்து வரக்கூடிய விரிவலை 6 சென்டிமீட்டர் வருது, இந்த குறைஞ்சதுலேருந்து வரக்கூடிய விரிவலை 4 சென்டிமீட்டர் வருது. அங்கேயே என்ன ஆயிடுச்சு? ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ என்னாச்சு? கொஞ்சம் இங்கிட்டு நகர்ந்துருச்சா? வந்துருச்சா? இப்போ வந்துருச்சு. அப்போ இது என்னாச்சு? இது கூடுது, அது குறையுது. அப்போ இப்போ நான் அது 10ன்னு வச்சுக்கிட்டு நான் அந்த 5ங்கிறது 4ஆக மாறிச்சுன்னு உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லியிருக்கேன். இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, இது என்ன ஆயிரும்னா பக்கத்தில் வந்துடும். அந்த 10 சென்டிமீட்டர் இடைவெளிங்கிறது 9 சென்டிமீட்டராக மாறிப்போம். 9 சென்டிமீட்டராக மாறிப்போம். அப்போ என்ன ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது இந்த வேகம் குறைவாக இருக்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய விரிவலை அதனுடைய டிஸ்டன்ஸ் கம்மியாகிறப்ப இது என்ன ஆயிரும்? பக்கத்தில் நெருங்கும். அப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறையும். 10 சென்டிமீட்டர் 9ஆக மாறும். அப்புறம் என்னாகும்? இன்னும் 8ஆக மாறும், அப்புறம் 7ஆக மாறும். இப்போ இது வேகம் குறைய 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 இது பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வர்றது ஒரு நாள் 2 நாளில் இல்லை, இது பல ஆண்டுகளாக அப்படி நெருங்கிறதுக்கு அவ்வளவு மெதுவாகத்தான் நெருங்கும். அப்படி நெருங்குகிறது. சரி, அப்படி நெருங்குகிறது. சரி, நெருங்கி இங்கே பக்கத்தில் வரும்போது ரொம்ப இதனுடைய வேகம் குறையும் போது இது ஒரு காலத்தில் ஒரு அணுவனுடைய வேகம் குறைந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அணு இந்த 2 அணுவுக்கும் இடையில ஒரு மயிரிலை போல கேப்பு வர்ற அளவுக்கு நெருங்கிருங்க. அவ்வளோதான், அவ்வளோ தூரம் நெருங்கிடும். இப்போ இப்படி இந்த 2வது விண் நெருங்கிருச்சு இல்லையா? இப்போ இந்த 2வது விண் இருக்குல்ல, அதனுடைய வேகமும் குறைஞ்சி தானே இருக்கும். அந்த நடுவில் இருக்கக்கூடிய விண்ணை விட இது கூட, ஆனால் இதை விட வேகமாக ஒன்று அங்கிட்டு இருக்கும்ல, அது இதை நெருங்கி வரும்ல. இது ஒரு பக்கம் மட்டும்தான் நெருங்குமா? ஒரு விண்ணினுடைய அந்த 360 டிகிரிலையும் அந்த நெருக்கம் நடக்கும். ஒரு பக்கத்தில் மட்டும் நடக்கிறது இல்லை, 360 டிகிரிலையும் நடக்கும். அப்போ நெருக்கம் வந்துருச்சா? அப்போ மையத்தில் ஒரு விண்ணு வருது இல்லையா, அதை நெருங்கி சுற்றிலும் ஒரு 5 விண் நெருங்கி வருது.
அதுக்கும் மயிரிழையில் இடைவெளி. இப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விண் அதை நெருங்கி வரும் இல்லையா, அதை நெருங்கி வரும், அதுவும் மயிரிழை அளவுக்கு வரும். இப்போ ஒரு கேள்வி பாருங்க, இந்த 2வதுக்கும் 3வதுக்கும் மயிரிழையில் இடைவெளி வரும் பொழுது இந்த 1வதுக்கும் 2வதுக்கும் இருக்கக்கூடிய அந்த மயிரிழையினுடைய இடைவெளி அப்படியே இருக்குமா? அந்த இடைவெளி இல்லாமல் இது அந்த விண்ணுக்குள்ளே போயிருமா? அப்படியெல்லாம் போகாது. ஏன்னு கேட்டால் இந்த நடுவில் இருக்கக்கூடிய விண் சுற்றிக்கிட்டே இருக்கும் வரை அது மெதுவாக சுற்றினாலும் என்னாக்கும், அந்த மெதுவாக சுற்றுறதுக்கு தகுந்த ஒரு விரிவலை அதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன ஆகாது, இந்த 2வது விண் முதல் விண்ணோட சேர்ந்து 2 விண்ணும் ஒரு விண்ணாக மாற முடியவே முடியாது. அப்போ நல்லா இந்த இடத்த நல்லா புரிஞ்சுங்க, 2 விண்கள் ஒரு விண்ணாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அப்போ நெருங்கத்தான் முடியுமே தவிர 2ம் ஒன்றாக மாறாது. அப்போ நெருங்கிருச்சு, அப்போ நெருங்கி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் அங்கிட்டு நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு இப்படி நெருக்கம் வருது இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நெருக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது காற்றாக காட்சி தருகிறது. ஏன், நெருங்கி இயங்குவது காற்று, நெருங்கி இயங்கும் வரை காற்று. அப்போ காற்றுங்கிறது எப்படி உருவாச்சு? விண்ணினுடைய நெருக்கம்தான் காற்று, விண்ணினுடைய நெருங்கி இயங்கக்கூடிய அந்த ஒரு தொகுப்பு தான் காற்று. அப்போ காற்றுங்கிறதுக்கு ஓரளவுக்கு நெருக்கம் வரும்போது காற்று. இப்போ இன்னும் வேகம் குறையுது, அப்போ என்னாகும், அந்த பெரிபெரியிலே என்னாகும், நெருக்கம் வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் நெருக்கம் கூடுறப்ப, நிறைய விண்கள் அதிகமாகிறப்ப அங்கே நெருப்பு. அப்போ நெருக்கம் கூடுதுன்னா இப்போ காற்றை விட நெருப்பில் விண்ணினுடைய எண்ணிக்கை கூட அதிகமாக நெருங்கி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வருது, அப்போ என்ன, நீர். அப்போ நெருப்பை விட நீரினுடைய அந்த விண்ணின் டென்சிட்டி கூட அதிகமான விண்கள் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நெருங்கிச்சுன்னா மண்ணில் இன்னும் அதிகமான நெருக்கம் அங்கே வருது. அப்போ இந்த விண்களின் கூட்டத்தில் தனியாக இருக்கக்கூடிய விண் என்பது ஆகாயம், ஓரளவுக்கு குறைவான அந்த நெருக்கத்தில் இருப்பது காற்று, அதிகமான நெருக்கத்தில் இருப்பது மண். இப்படித்தான் இந்த பஞ்சபூதங்கள் உருவானது. அப்போ இதெல்லாம் நெருங்கி இப்படி உருவாகிறதுக்கு எவ்வளவு காலமாக இருக்கும். அப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த பூமி ஒரு காலத்தில் இந்த பூமி உருண்டை அளவுக்கு நீர் உருண்டையாக இருந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ அதுக்குள்ள நெருக்கம், இன்னும் கொஞ்சம் நெருக்கம் எப்போ வருது, மையத்தில் தான் நெருக்கம் வருது. அந்த பூமி உருண்டை அளவுக்கு நீர், அதனோட மையத்தில் இன்னும் கொஞ்சம் அணுக்கள் நெருங்கி அங்கே தான் நிலம் வருது. முதல்ல நடுவில் மண்ணாக மாறி இன்னும் நெருங்கி மையத்திலேருந்து அந்த மண் விரிஞ்சு அப்படியே இந்த தண்ணியில் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ மையத்தில் மண், அதுக்கு மேலே தண்ணி இப்படியே இருக்குது. இப்படியே விரிஞ்சது, தண்ணியை தாண்டி மேலே விரிஞ்சது, அதுதான் சின்ன சின்ன தீவுகளாக வெளியில் வர்றது. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், இன்றைக்கி பிலிப்பைன்ஸ் தீவுன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு 1300 தீவு இருக்குங்கன்றான். மாலத்தீவு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 500 தீவு இருக்குங்கன்றான். அந்தமான் நிக்கோபார் தீவில் எத்தனை தீவு இருக்குது? அப்போ எல்லாத்தையும் சேர்த்த ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன, எத்தனை தீவு என்ன? அப்போ தீவுன்னா என்ன, நடுவில் மண், அங்கிட்டு தண்ணி இருக்குது. இப்போ என்னென்னா
அந்த கீழேருந்து தண்ணியை தாண்டி வந்த மண் மேலே வருதில்ல, அதுதான் தீவு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே வந்துச்சுன்னா முழுவாக நிலப்பரப்பாக மாறிவிடுகிறது. இப்போ இன்றைக்கி 1/3 நிலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். 1/3 மேலே வந்திருக்குது நிலமாக. இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது, மேலே வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பல லட்சம்ங்கிறதுனால நமக்கு தெரியல, இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மகரிஷி என்ன சொல்கிறாங்க, இது அப்படியே மேலே வந்து 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 இப்போ 2/3 ஒரு காலத்தில் 2/3 நிலமாக மாறி 1/3 நீராக மாறிடுச்சுன்னு வச்சுங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையா? முதல்ல நிலமே இல்லாமல் இருந்துச்சுல்ல, நிலமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 1/3 நிலமாக வந்திருக்கு. இது வர்றதுக்கு கோடான கோடி வருஷம் வந்துடுச்சு. இப்போ 2/3 நிலமாக வந்து 1 பாகம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அப்போ தண்ணி என்ன ஆயிரும்? அங்கே குறைஞ்சிருமா? குறைஞ்சிரும். அப்போ அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்க, மீதி இடமும் மண்ணாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும்? இங்கே கடல் என்ற நீரே இல்லாமல் அங்கே என்ன ஆயிரும்? நிலமாகவே இருக்கும். அதுக்குள்ளே நீர் வந்து உள்ளே இருக்கும், ஆனால் நிலம் வந்து முழுசாக வந்துடுது. அப்படி வந்துட்டா அப்போ இங்கு உயிரினங்கள் வாழ்வதற்குரிய சூழல் இல்லை. எங்கு உயிரினங்கள் வாழ முடியும்? பஞ்சபூதங்கள் 5 பூதங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இருக்கும் பொழுதுதான் அங்கு உயிரினங்கள் வாழ முடியும். இந்த பூமியில் இப்போ வந்து உயிரினங்கள் வாழ்வதற்குரிய பஞ்சபூதங்களின் அந்த சதவிகிதம் இருக்கிறது. அதனால தான் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. செவ்வாயில் உயிரினங்கள் இல்லை, இப்போதைக்கு இல்லை. புதனில், சுக்கிரனில் இல்லை. அப்போ மகரிஷியினுடைய தத்துவத்துப்படி பார்த்தா சுக்கிரனில் ஒரு காலத்தில் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து அது இப்படி வாழ முடியாத அளவுக்கு அந்த பஞ்சபூதங்களினுடைய மாற்றம் வந்த பிறகு அங்கு உயிரினங்கள் என்ன அழிஞ்சிருக்கும். இங்கு பூமியில் அது உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் உருவாகியிருக்கும். இங்கு உயிரினங்கள் தோன்றும் போது அங்கு அழிந்திருக்கும் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் நாம் என்ன சொல்கிறோம்? செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் தோன்றி வாழ்வதற்கு உரிய சூழல் அங்கு எப்பொழுது தொடங்குகிறதோ அப்பொழுது இங்கு மனிதன் வாழக்கூடிய ஒரு நிலை என்பது இல்லாமல் போய்விடும். அப்போ அங்கே ஓரறிவு தாவரம் வளர ஆரம்பிக்கும். அங்கே ஓரறிவு வந்துச்சுன்னா இங்கே 6 அறிவு போயிடும். அங்கே 2 அறிவு வந்துச்சுன்னா இங்கே 5 அறிவு போயிடும். அங்கே 3 வந்துச்சுன்னா இங்கே 4 போயிடும். அங்கே 4 வந்துச்சுன்னா இங்கே 3 போயிடும். அப்போ அப்படி என்ன ஆகும்? அங்கே 5, 6ன்னு வந்துச்சுன்னா இங்கே எதுவுமே உயிரினங்களே இல்லாத ஒரு நிலை வந்துவிடும். செவ்வாயில் என்ன வந்துடும்? உயிரினங்கள் வாழ தொடங்கிவிடும். இதெல்லாம் பல லட்சம் வருடங்களுக்கு ஒரு வரை நடக்கக்கூடியதாக இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் அவருடைய ஞானத்தில் விளக்குகிறார். இதெல்லாம் விஞ்ஞானம் வந்து சொல்லுதோ இல்லையோ, விஞ்ஞானம் இப்போ என்ன முயற்சி பண்ணுது? செவ்வாயில் போய் தாவரங்களை வளர்ப்பதற்குரிய சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்களா? எப்படி உருவாக்குறீங்க? தாவரங்கள் வளர்வதற்கு இங்கேருந்து போய் விதை போட்டு அங்கே வந்து செடியை வளர்க்க போகிறாங்களாம். நீ என்ன விதை போட்டாலும் அங்கே அந்த பஞ்சபூதங்களின் சரியான சமவிகிதம் அங்கே இருக்கணும்ல. அதை நீ எப்படி இங்கேருந்து கொண்டு போய் அங்கே காற்றையும் அங்கே காற்று, நெருப்பு இதெல்லாத்தையும் நீ அந்த சதவீதம் இங்கேருந்து கொண்டு போய் அதை சமன் பண்ண முடியுமா? மனிதன் கற்பனை செய்கிறார். செவ்வாய் கிரகத்தில் மனிதனை வாழ்வதற்குரிய சூழ்நிலையை கொண்டு போக போகிறேங்கிறான். என்ன பண்ணுவ நீ? அங்கே இங்கேருந்து ஆக்சிஜன் சிலிண்டராக கொண்டு போய் அங்கே மனுஷனை வாழ வைப்பியா? அதை முதல்ல யோசிச்சான். அப்புறம் என்ன சொல்லிட்டான்? நமக்கு ஆக்சிஜன் வேணும்ல, எவ்வளோ சிலிண்டர் கொண்டு போகிறது? உடனே என்ன பண்ணுறான்? முதல்ல நம்ம தாவரத்தை எல்லாம் வளர வச்சிட்டோம்னா அது ஆக்சிஜனை கொடுத்துரும்ல, அப்போ மனுஷன் வாழ்ந்துடலாம்ல அப்படின்னு இந்த விஞ்ஞானிகள் அதிக பிரசங்கித்தனமாக கணக்கு போடுகிறார்கள். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஓரறிவு தாவரத்தை வளர்த்த உடனே நேராக 6வது அறிவு மனுஷனை கொண்டு போய் அங்கே விட்டுறலான்றாங்க.
ஏப்பா இங்கே வந்து ஓரறிவில் தொடங்கி 2, 3, 4, 5, 6ன்னு அப்படி படிப்படியாகத்தானே பூமியில் வந்துச்சு. அங்கே நீ என்ன பண்ணுற? உன்னை வளர்த்துட்டு நீ 6 கொண்டு போய் விட்டுறேங்கிற. இந்த அளவுக்கு இதெல்லாம் இறைவன் செய்ய வேண்டிய வேலையை நாமளே செய்ய வேண்டும்ட்டு யார் முயற்சி பண்ணிட்டு இருக்கா? நம்ம இவர் அவருக்கு பேர் என்ன, அந்த செவ்வாய் கூட்டு போகிறேன்னு சொல்கிறாரு, அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு அமெரிக்க விஞ்ஞானி. இப்போ என்னென்ன பிஸ்னஸ் பண்ணி என்னென்ன சம்பாதிக்கலாம், இப்படி ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சி அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இந்த இயற்கையினுடைய தத்துவமும் இயற்கையினுடைய அந்த ரகசியமும் புரியவில்லை. அப்போ மனிதன் இந்த விஞ்ஞானத்தில் வளர்ந்த உடனே இயற்கையினுடைய செயல்பாடுகள், இயற்கையினுடைய அந்த தத்துவத்தையே, அதனுடைய இயக்கத்தினுடைய அறிவையே இவன் என்ன பண்ணுறான்? இவன் கையில் எடுக்கணும்னு பார்க்குறான், கையில் எடுக்கணும்னு பார்க்குறான். அப்போ மனிதன் அழிவதற்குரிய சூழ்நிலை வந்து விட்டதா? இப்போ அப்படி அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த இயற்கையின் தத்துவம் எப்போ போகிறது? அப்போ ஒவ்வொன்றும் விஞ்ஞானம் இந்த இயற்கைக்கு முரணான செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அதனால தான் இன்னைக்கு மனிதகுலம் உச்சகட்டமான துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொள்வோம். சரி, அப்போ இதில் இப்போ காற்று உருவானதுங்கிறது நெருங்கியதால் உருவானது தான் காற்று. இப்போ 5 பூதங்களும் உருவாயிருச்சு. இப்போ இது நெருங்கிறதுக்கு இவ்வளோ காலமாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? இப்போ நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு தண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணி ஆவியாக்கி விட்டுறோம். அந்த நெருக்கத்தை கலைத்து விடுகிறோம். இது மனிதன் செய்கிறான். இப்போது அந்த நெருக்கத்தை கலைத்து விடக்கூடிய வேலையை இயற்கை செய்யுது. எங்கே செய்யுது? கடல் நீரை ஆவியாக்கி அதை மேகமாக்கி இந்த வேலையை செய்தா. எதுக்காக? இங்கே வாழக்கூடிய உயிரினத்துக்காக அது செய்யுது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நெருப்பை கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன். நெருப்பை கண்டுபிடிச்சி சூடு பண்ணால் அது ஆவியாகிடுது. அது என்ன பண்ணுறான்? அதை பிரித்து விடுற வேலையை பண்ணுறான். அந்த தண்ணி சொல்லும், நான் நெருங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நெருங்கினேன், 5 நிமிஷத்தில் என்னை பிரித்து விட்டியடா அப்படின்னு சொல்லும். ரைட்டா? ஒருத்தன் அப்படி தான் கஷ்டப்பட்டு பொண்ணு பார்த்து 10 வருஷமாக அப்படியே கஷ்டப்பட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பான். இங்கிட்ட அங்கிட்டு கோல் மூட்டி விட்டு அவனை 2 வருஷத்தையும் ஒரே மாதத்தில் பிரித்து விட்டுருவான். நம்ம ஆள் இந்த பிரித்து விடுற வேலையை உடனே செஞ்சிருவான். ஒரு பெண்ணுக்கு வந்து கரு பை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாகி அது உருவாகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாச்சு. நம்மளால் என்ன பண்ணுறான்? ஒன்றுமே இல்லை, ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், ஆப்ரேஷன் பண்ணி டப்புன்னு வெட்டி தூக்கி போட்டுறான். ஏன்னா உனக்கு உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. அது வெட்டி தூக்கி போடுற வேலையை ஈஸியாக பண்ணிடுறோம். நெருங்கிறதுக்கு எவ்வளோ கட்டுப்பட்டுச்சு. அப்படியே சூடு பண்ணி அதை என்ன பண்ணி விடுறோம்? கரைச்சி விட்டுறோம். அதை விலக்கி விட்டுக்கிறோம். இப்போ இயற்கையிலையும் சில நடக்குது. இப்போ பனிக்கட்டின்னு வச்சுக்கோங்க. பனிக்கட்டியை வச்சிங்கன்னா அந்த வெயிலுக்கு உருகுது. அப்போ அந்த பனிக்கட்டிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? நம்ம ஃப்ரீசரில் வச்சு பனிக்கட்டி நம்ம உருவாக்குறோம். அது இயற்கையாக உருவாகின பனிக்கட்டி துருவங்களில் இருக்கு. அது என்ன ஆகுது? அது எவ்வளவு உருகணும், இந்த மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு உருகுனா எந்த அளவு, அது சரியாக அந்த அறிவின் அடிப்படையில் உருகுது. அவ்வளோதான். இந்த உருகிறதுக்கும் அது சேர்றதுக்கும் சரியாக இருக்கு. ஆனால் இப்போ வெப்பமயம் அதிகமானதுனால சேர்றதை விட உருகிறது அதிகமாகுது. அதனால் கடல் மட்டம் கூட போகுதுன்றான். இது மனிதன் செய்யக்கூடிய தவறு. இந்த வெப்பத்தை அதிகப்படுத்துகிறான். ஏன் அதிகப்படுத்துகிறான்? பூமியிலிருந்து தோண்டி நிலக்கரியை எடுத்து எரிக்கிறான். பூமியிலிருந்து தோண்டி பெட்ரோலையும் டீசலையும் எடுத்து எரிக்கிறான். பூமியிலிருந்து தோண்டி எத்தனை விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கேஸ் எடுத்து எரிக்கிறான். எல்லாம் இங்கே என்ன பண்ண? வெப்பத்தை கூட்டி விடுறான். அப்போ என்ன ஆகுது? அது அந்த முன்னாடி அந்த பனி உருகுவதற்கும் அது பனி சேருவதற்கும் இருந்த அந்த ப்ரொபோர்ஷனேட் மாறுது. சேருவதை விட உருகுவது அதிகமாகிறது. கடல் மட்டம் கூட போகுது. கடல் தண்ணி உள்ளே வரப்போகுது. இவன் மெட்ராஸ், பாம்பே இதெல்லாம் அழிய போகுதுன்னு சொல்கிறான்.
இப்போ அது இயற்கையாக அந்த பஞ்சபூதங்களின் கூட்டை கூட்டுவதும் பிரிப்பதும் அப்படின்னு சொன்னால், அந்த இயற்கையை பிரிக்கிறது என்று சொன்னால் அது மனிதகுல நல்லதுக்காகத்தான் பிரிக்கும். மனிதன் பிரிக்கிறான் என்று சொன்னால் மனிதனை கெடுப்பதற்காக, காசுக்காக பிரிப்பான். காசுக்காகவும் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இதுக்காக ஏன் பிரிப்பான்? நம்ம பிரிக்கிறதெல்லாம் அப்படி தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். தண்ணி இருக்குது, தண்ணி எதுக்கு சூடு பண்ணுறீங்க? சுடு தண்ணி ஆக்குறீங்க. சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு. ஏன் சுடு தண்ணி குடிக்கணும்? உடம்புக்கு முடியல. உடம்பு முடியாமல் ஏன் போச்சு? உடம்பை கெடுத்துக்கிட்டேன். நீ கெடுத்ததுனால இதை என்ன பண்ணுற? அதை பிரித்து குடிக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி சும்மா குடிக்க வேண்டியதானே? எதுக்கு அதை போய் பிரிக்கிற அப்படின்னு வந்துடுது இல்லையா? அப்போ ஆனால் சில இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம தண்ணியை சூடு பண்ணியே உணவு தயார் பண்ணுறோம். ஏன்? அந்த உணவை பாதுகாத்து வச்சதுனால அதை சூடு பண்ணி அதை வேக வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ சமுதாயமாக கூடி வாழ்கிறப்ப இதை நான் வந்து அரிசியை காய வச்சு 4 மாதத்துக்கு வச்சுக்கணுங்கிறதுனால வேக வைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அப்படியே காட்டுக்குள்ளே போகிறீங்க, இருக்கிற காய் பழத்தை பிடிங்க அப்படியே சாப்பிட்றீங்க. அப்போ அங்கே வேக வைக்கிற வேலையே கிடையாது. அப்போ எல்லாமே மனிதன் அவனுடைய சௌகரியத்தை கூட்டுவதற்காக இவன் என்ன பண்ணுறான்? பஞ்சபூதங்களை கூட்டுறான், பிரிக்கிறான், எல்லா வேலையும் பண்ணுறான். தண்ணியை உள்ளே வச்சு ஐஸ் கட்டி ஆக்கிடுறான். ஐஸ் கட்டி ஆக்கிட்டு ஐஸ்க்கு கொடுக்குறான். அப்போ இப்போ என்ன பண்ணுறான்? ஃப்ரீஸ் பண்ணி நாங்கள் அதை கெட்டு போகாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இவனா பண்ணுறது. நம்ம சௌகரியம்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மாம்பழத்தை அப்படி ஃப்ரீசரில் வச்சுட்டு சீசன் இல்லாத நேரத்துலையும் கொடுக்குறோம். ஆனால் நீ அதை ஃப்ரீஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்ற. ஆனால் அந்த காலத்தில் சாப்பிட்ற மாம்பழம் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை. நீ மாம்பழம் சாப்பிடுப்பா. ஆனால் அதை செரித்து அங்கே வந்து சரியாக நான் ப்ராசஸ் பண்ணுவேனான்னு பண்ண மாட்டேன். அது நோயாகத்தான் வருகிறது. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் விளைஞ்ச ஆப்பிள் பழத்தை இந்தியாவில் சாப்பிட்டாலே அது உடம்புக்கு நல்லதில்லை. அப்போ நீ விஞ்ஞான வசதியில் நீ எல்லாத்தையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இயற்கையாக இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை, அதை பிரித்தல், எங்கே பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும் சரியாக செய்யும். நீரை ஆவியாக்கி மேகமாக்கி கரெக்டாக மழை பெய்யும். முன்னாடியெல்லாம் மாதம் மும்மாறி பெஞ்சது. எப்படி பெஞ்சதுங்கிறீங்க? விவசாயத்தில் இந்த நடவு நட்டாச்சு, களை எடுக்கணும், இப்போ ஒரு மழை பெஞ்சால் நல்லா இருக்குமே நினைச்சா மழை பெய்யும். நான் என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். முதல் உழவு மழை, 2வது உழவு மழை, 3வது உழவு மழை எங்கள் காட்டில் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த வார்த்தையவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 தடவை உழுவோம். முதல் உழவுக்கு மழை பெஞ்சு உழுவோம், அங்கே தண்ணி கிடையாது, காடு. 2வது உழவுக்கு மழை பெய்யும், 3வது உழவுக்கு மழை பெய்யும், 3 போடுவோம். 4வது அந்த விதைக்கிறதுக்கு மழை பெய்யும், விதைப்போம். விதைச்சோடனே அது முளைச்சோடனே முதல்ல களை எடுக்கணும், அதுக்கு மழை பெய்யும். எப்படி மழை பெய்யும்? சொதன்னு பெய்யாது, அந்த அளவுக்கு தான் பெய்யும். களை அதை எடுக்கிற அளவுக்கு மழை பெய்யும். 2வது களை எடுக்கிறதுக்கு மழை பெய்யும், அந்த கடலையை பிடுங்கிறதுக்கு மழை பெய்யும். அத்தனையும் சரியாக பெய்யுது. அத்தனையும் நாங்கள் செஞ்சு, நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் அப்படி மழை பெய்ந்தது. அவ்வளவு அறிவுபூர்வமானது. எப்போ சூடாக்கி, எப்போ அதை ஆவியாக்கி, எப்போ பிரித்து, எப்போ கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ மனுஷன் எல்லாத்தையும் நான் சயின்ஸில் நான் பண்ணிப்படுறேன், நான் பெரிய அறிவாளி, நீயே பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது பருவமழை என்பதை இல்லாமல் போய்விட்டது. இதற்கு காரணம் மனிதனுடைய ஆணவம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கை எப்படி இருக்கிறது? இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எவ்வளவு நெருங்கினாலும் 2 விண்கள் ஒரு விண்ணாக மாறாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விண்ணு தானே உயிர் துகள்கள் நம்ம கோடிக்கணக்கில் இருக்குல்ல. 2 உயிர் துகள் ஒரு உயிர் துகளாக மாறும் வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்போ அம்மாவனுடைய உயிரும் அப்பாவனுடைய உயிரும் இணைகிறது, குழந்தை பிறக்குது, கரு உருவாகிறதுன்னு சொல்கிறோமே. 2 உயிரும் ஒரு உயிராக மாறியதா? இல்லை. 2 உயிரும் நெருங்கியது. அப்பாவனுடைய உயிரும் அம்மாவுடைய நெருங்கியது. நெருங்கின இடத்துல என்ன நடக்கிறது?
அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கருவாக உருவாகிறது, அதுதான் குழந்தையாக உருவாகிறது. இதை தெளிவாக மகர்ஷி அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்திலும் இரண்டும் ஒன்றாக உருவாவதில்லை. அப்போ உயிர்கள் இரண்டு தான். நீங்கள் ஆலயமணின்னு ஒரு படத்தில் ஒரு பாடல் வரும், பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே. அந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த பாடல் வரிகள் வரும், வாழைக்கன்று தன் அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு. உயிர்கள் இரண்டு, உருவம் இரண்டு, உயிர்கள் இரண்டு, உள்ளம் ஒன்றே என்னுயிரேன்னு அந்த இடத்துல பாடு வரும். உடல்கள் இரண்டு, அதைத்தான் உருவம் இரண்டுன்னு சொல்கிறாரு அவர். உயிர்கள் இரண்டுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டு ஒன்றா ஆகாது, ஆனால் உள்ளம் ஒன்றேங்கிறாரு இது கண்ணதாசன். எப்படிப்பா இதை மட்டும் எப்போ ஒன்றுன்னு சொன்னேன்? ரெண்டு, அப்போ ரெண்டு உடல் வேற, ரெண்டு பேர் உயிர் வேற, உள்ளம் ஒன்றேங்கிறிய. இல்லைப்பா, அந்த உள்ளமும் இந்த உள்ளமும் வேற வேற தானே? இல்லை, அது ரெண்டும் ஒன்றா வர்றது தான்ப்பா அந்த கணவன் மனைவி உறவு அப்படின்னு அந்த இடத்துல அந்த பாடல் எழுதுறார். உள்ளம் ஒன்றே என்னுயிரே. கண்ணதாசனுக்கு எவ்வளவு பெரிய காந்த தத்துவம் தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த காந்தம் இரண்டும் ஒன்றாக முடியும், இரண்டு உயிர்கள் ஒன்றாக முடியாது. காந்தம் தானே, ஜீவகாந்தம் தானே மனமாக இருக்கிறது. இரண்டு பேரும் தாம்பத்தியமாக இணையும் போது அங்கு ஜீவகாந்தத்தினுடைய பரிமாற்றம் நடக்கிறது. இரண்டும் இரண்டரை கலக்கிறது, இரண்டு மனமும் ஒன்றாக வருகிறது, இரு மனமும் ஒரு மனமாக. அதுக்கு தாயா திருமணம் அப்படின்னு சொல்லி வச்சான். எவ்வளோ பெரிய தத்துவம்! எப்படி இந்த பாடல் வரியில் அவர் எழுதினார்னு எனக்கு புரியல. ஏதோ ஒரு சித்தர் வந்து அவருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ இந்த உயிர்கள் ரெண்டும் இணையத்தான் முடியும், நெருங்கத்தான் முடியுமே தவிர அது ஒன்றாக மாறுவதில்லை. அப்போ எப்படி அந்த குழந்தை பிறக்கிறதுல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, அங்கே என்ன நடக்கிறது, எப்படி கரு உருவாகிறது, எப்படி குழந்தை உருவாகிறது, இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்று ஐயா அவர்கள் சிறப்பாக காந்தோ தத்துவத்தில் பஞ்சபூதத்தினுடைய துவக்கம் பற்றி எளிமையாக விளக்கினார்கள். ஐயா அவர்களை நாம் அனைவரும் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து சிறு தொகுப்பாக நான் எடுத்து சொல்கிறேன். ஐயா அவர்கள் பிரபஞ்சத்தை பற்றிய தத்துவங்கள் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துவங்கினார்கள். நமது நாட்டில் அறம் வளர்க்க நமது மகான்கள் ஞானியர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் கடைபிடித்தார்கள் என்பது தெரியவில்லை. புராணங்கள், தத்துவங்கள், இதிகாசங்கள் எல்லாம் இறை உணர்வு முழுமையாக உணரப்படவில்லை. அதனால்தான் அதை பின்பற்றவில்லை என்று மகரிஷி ஐயா அவர்கள் கூறினார்கள். அதை ஐயா எடுத்துரைத்தார்கள். காந்த தத்துவம், அலையேக்க தத்துவம், செயல்விளக்கு தத்துவம், இந்த தத்துவங்கள் எல்லாம் உணர்த்து அதை புரிந்து செயல்பட்டால் அறத்தில் வாழ முடியும் என்று கூறினார்கள். முதல் பூதம் மட்டுமே பூதமாக உள்ளது, மற்றது அனைத்து பூதங்களும் காட்சிக்கு பூதமாக இருக்கிறது என்பதை புரிய வைத்தார் ஐயா அவர்கள். விண்ணினுடைய நெருக்கம்தான் காற்று. இரண்டு விண்கள் நெருங்கி வரும்போது அது ஒன்றாக மாற முடியாது. ஒரு விண்ணிலிருந்து வருகின்ற அலையும் இன்னொரு விண்ணிலிருந்து வருகின்ற அலையும் வேறுபடும். அது இரண்டும் ஒன்றாக மீட் பண்ணுற இடம் இரண்டு விண்ணின் மையமாக இருக்கும். ஒரு விண்ணினுடைய வேகம் குறைந்தும் இன்னொன்றது அதிகமாக இருக்கும்போது அதனுடைய மையப்புள்ளி குறையும் என்றும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். இந்த விண்ணினுடைய அழுத்தம் 360 டிகிரியிலிருந்தும் அழுத்தம் பெறும் ஒரு விண். இரண்டாவது விண்ணும் மூன்றாவது விண்ணும் சேராமல் இருக்கும் இடைவெளி மைல் அளவுக்கு இருக்கும் என்றும் ஐயா அவர்கள் கூறினார்கள். இரண்டு விண் ஒரு விண்ணாக மாற முடியாது. இரண்டும் நெருங்கி கொண்டே வரும். நெருக்கம் வர வர விண்ணின் நெருக்கம்தான் காற்று. அது இன்னும் நெருக்கம் அதிகமாக அங்கு நீர் என்ற பூதம் உருவாகினது.
மேலும் விண்கள் நெருங்கும்போது நிலம் உருவாகியது. அதிகமான விண்கள் நெருக்கம் தான் மண் என்பதை ஐயா அவர்கள் கூறினார்கள். 1/3 நிலம். இந்த நிலம் உருவாகிறதுக்கு பல லட்சம் கோடி ஆண்டுகளாக அந்த நெருக்கம் அதிகமாகி நிலம் மேலே வந்து கொண்டே இருந்தது. இந்த பஞ்சபூதங்கள் அந்தந்த சதவீதத்தில் இருந்தால்தான் உயிரினங்கள் வாழ முடியும் என்றும் ஐயா சொன்னாங்க. செவ்வாய் கிரகத்தில் ஓர் அறிவு தோன்றினால் இங்கு 6வது அறிவு அழிந்துவிடும். இது நடக்க பல லட்சம் வருடங்கள் நடக்கலாம் என்று மகரிஷி ஐயா அவர்கள் ஊகித்து இருந்தார்கள். இயற்கையின் ரகசியம், இயற்கையின் தத்துவம் புரியாமல் விஞ்ஞானிகள் இயற்கையின் முரணான செயல்களை செய்து மனிதனை துன்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். வெப்பத்தை அதிகப்படுத்தி துருவத்தில் உள்ள பனிக்கட்டுகளை உருகச் செய்து கடல் மட்டத்தை கூட்டுகிறார்கள். இயற்கையாக கூட்டுவதும் பிரிப்பதும் மனிதனுடைய நன்மைக்காக மட்டும்தான். இயற்கை பஞ்சபூதங்களை கூட்டுவதும் குறைப்பதுமாக உள்ளது. ஆனால் மனிதன் அவனுடைய வசதிக்காக அவற்றை கூட்டுவதும் பிரிப்பதும் செய்கிறான். இது நோயாகத்தான் மாறும். பருவ காலத்தில் வருகின்ற மழை பொய்த்தது என்றும் 2 விண்கள் ஒரு விண்ணாக மாறாது, 2 உயிர் துகள்கள் ஒரு துகளாக மாறாது. அப்படி இருக்கும்போது 2 உயிர்கள் சேர்ந்து ஒரு கரு எப்படி உருவாகும் என்பதை பற்றியும் அடுத்த வாரம் தொடரலாம் என்று ஐயா அவர்கள் கூறி முடித்தார்கள். நன்றிங்க ஐயா, மிக சிறப்பாக இருந்தது. ஐயா, கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாங்களா ஐயா? வச்சுக்கலாமா, சுருக்கமாக வச்சுக்கலாம். இன்று நடந்த நிகழ்விலிருந்து கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சில முக்கிய அறிவிப்புகள். நாளை செவ்வாய்க்கிழமை புத்தக கலந்தாய்வு. காலையில் தவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை அளிக்கிறார் ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மாலை தவம், அதனைத் தொடர்ந்து புத்தக கலந்தாய்வில் இயற்கை சீற்றத்தை தவிர்க்கும் ரகசியம் என்ற தலைப்பிலே அருள்நிதி காஞ்சனா அம்மா உரையாற்ற உள்ளார்கள். புதன் அன்று காலை தவமும் அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் நடைபெற உள்ளது. மாலை தவத்தினை தொடர்ந்து முத்திரையில் வாழ்வியல் என்ற தலைப்பிலே தொடர் நிகழ்வாக டாக்டர் மு பழனிவேல் ஐயா அவர்கள் நமக்கு சிறப்பு உரை ஆற்ற உள்ளார்கள். அனைவரும் அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று பயன்பெறலாம். கேள்வி கேட்க ஐயா அவர்கள், மோகன் ஐயா அவர்கள், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். புதுக்கோட்டையில மோகன் பேசுறேங்கய்யா. சொல்லுங்க ஐயா, எனக்கு இப்ப சொன்னதுல இருந்தே ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கா. இப்ப இந்த விண் வந்து தோன்றுதுங்க ஐயா, விண் தோன்றி சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு விண் தோன்றி முன்னாடி தோன்றிய விண்ணோட வேகம் குறையுது. முதல்ல தோன்றின அந்த அடிப்படையில வேகம் குறையுதுன்னு சொல்றோம் ஐயா. அந்த விண் தோன்றணும்னு அது இடம் நகர்ந்துருதுங்கிறது அதையும் புரிஞ்சுக்குங்க முதல்ல. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ரைட், ஓகே. சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு முன்னாடி தோன்றிய விண்ணும் அதுக்கப்புறம் வர்றவனோட வேகம் குறைஞ்சிட்டே வருதுங்க ஐயா. அதோட அப்ப அந்த சுத்தவெளியோட அழுத்தம் அது ஒரே மாதிரியான போர்ஸ் தானே எப்பயுமே கொடுக்குது. எப்பயுமே ஒரே மாதிரி போர்ஸ் இருக்கு. ஆமா, அது அழுத்தி விட்டுருது. ஆமா, அப்ப சுழல தொடங்கிருது. சுழல். ஓ சரிங்க ஐயா. அப்ப அது அழுத்தி விட்டுட்டோம், அது சுழலுது. அதுக்கப்புறம் அந்த சுழலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அப்படியே அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது இந்த சூழ்நிலை மாற்றம் ஏதாவது பண்ணுதானே? ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஓ, அப்ப அது சுத்தி விட்ட அந்த ஸ்பீடு தான் அது சுத்திக்கிட்டே இருக்காங்க. அது அதுக்கப்புறம் ஸ்பீடு தான் சுத்துது. அது வேகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்தான் செய்யும். ஓ, ஃபர்ஸ்ட் இயக்கி விட்ட அந்த வேகத்துல இருந்து அது வந்து அதுக்கப்புறம் அந்த சுத்த வெளியா. இப்ப சங்கு சக்கரம் சுத்துதுங்கய்யா, பொருத்தி விட்டோம், சுத்துது இல்லையா? சரிங்க. ஒரு 5 நிமிஷம் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதானே? ஆமா ஆமா. அதனுடைய அந்த மருந்து தீந்தோடனே அப்படியே குறைஞ்சிருது இல்லையா? ஆமாங்கய்யா. அதே மாதிரி நீ சக்கரத்தை சுத்தி விடுங்க. ஆமா. நீங்க ஒரு மலை மேல நின்று சைக்கிள் ஓட்டுறீங்க, சுத்தி விட்டீங்க, அது ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுதானே ஆகும். ஆமாங்க. இப்ப நம்ம ஃபேனு சுத்துறதுக்கு என்ன பண்றோம்னா,
அது கான்ஸ்டண்டா சுத்துறதுக்கு கரண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாங்க ஆமாங்க ஆமா ஆமா. நீங்க ஃபேனை போட்டுருங்க, நல்லா ஃபுல் சரிங்க ஸ்பீட்ல வச்சிருங்க, சுவிட்சை நிறுத்திடுங்க. சரிங்க நிறுத்தின சரி. உடனே ஃபேன் நிக்கிறா, கொஞ்ச நேரம் சுத்தி நிக்கிறா. கொஞ்ச நேரம் சுத்தி நிக்குது. அதே மாதிரி தாங்க இந்த விண்ணு சுத்தி விட்டுருச்சு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 வந்து நிக்குது. நம்ம ஃபேனு என்ன பண்ணிடுது, ஒரு நிமிஷத்துல நின்று போகுது. இது நிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருஷம் ஆகுது. அப்ப சுத்துவலியோட சூழ்ந்தெழுத்து ஆற்றல் இந்த இதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறது இல்லைங்களையா? இது ஒன்று ரொட்டேஷன் அது ஆகுது. அது சுத்தி விடுறதோட சரி. ஓ சரிங்க, அந்த இடம் தான் எனக்கு புரியலையா. இப்ப புரியுது. சுத்தி விடுறதோட சரி, அவ்வளவுதான். ஆமாங்க. அப்படி அப்படி. அப்படி குறையிறதுனால தான் காற்று உருவாகுது. ஆமாங்க ஆமாங்க. அப்ப எனக்கு என்ன இல்லாட்டி சந்தேகம் காற்று இருந்ததுன்னா, உருவாகாது, உருவாகாது. ஆமாங்க. எனக்கு என்ன ஆரம்பத்துல சந்தேகம் இருந்ததுன்னா, சுத்தவலியோட ஆற்றல் வந்து அது எப்பயுமே ஒரே மாதிரி ஃபோர்ஸ குடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இது ஆ, குறையுது அப்படின்னா, இதுக்கு ஏதோ குறையிறதுனாலதான் அந்த வேகம் குறையுது. ஆ, அந்த இப்ப நீ இப்படி புரிஞ்சுக்கங்க, ஆ, சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் வந்து இந்த விண்ணை சுத்த வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல, சுத்தி விட்டுருது. ஆமாங்க. சரிங்க சரிங்க. ஆ, அதான் அந்த அப்ப இடம் தான் எனக்கு புரியலை. வாழ்க வளமுடன். இப்ப நல்ல புரியுது. கேள்வி, நல்ல கேள்வி. ஆ, ஆ, வாழ்க அவ்வளவுதான். வளமுடன். அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஒன் ப்ளஸ் டிவைஸ், நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு கேள்வி கேட்கலாம். மைக்கை ஒரு முறை டச் பண்ணிவிட்டு கேள்வி கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. கேக்குதாங்கய்யா? கேட்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. அம்மா, மைக்கை ஆஃப் ஆயிடுச்சு. மைக்கை திருப்பி டச் பண்ணுங்க. மைக்கை திருப்பி டச் பண்ணுங்கம்மா. எப்ப இப்போ அம்மா 2 தடவை டச் பண்ணிடுறீங்க, நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணுங்க. ம், ம். இப்ப கேக்குதாங்கய்யா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சூரியனின் நடுமையத்துல ஏன் நீர் தோன்றல? இன்னொரு கேள்வி என்னங்கய்யா, அணுச்சிதைவுங்கிறது அணுக்களின் இணைப்பினால் ஏற்படுதா என்ன? ம் அது மட்டும். ராகு கேது வருது ஆ இல்லைங்கய்யா? ம் அப்ப சரி. அது அதாவது ஆ, ம். சூரியனின் மையத்தில் அணுச்சிதைவு அப்படின்னு அணுக்கள் நெருக்கம் அதிகமாகிறதுனால தான் அணுச்சிதைவு ஏற்படுது. ஆமாங்கய்யா. ரைட்டுங்களா? அங்கே ஆ, ஏன் நீர் தோன்றலைன்னா, சூரியனின் மையத்தில் ஒரு காலத்தில் நீர் இருந்துச்சு. ஆ, நீர் இருந்து தான் அது வற்றி போச்சு. ஆ. நம்ம பூமி ஒரு காலத்தில் சூரியனாக ம், மாறும்னு மகரிஷி சொல்றாரு. அப்ப அங்க தண்ணி ம். இருக்காதுல்ல. ஆமாங்கய்யா, இருக்காது. அப்ப இப்ப இருக்கிற சூரியன்ல ஒரு காலத்தில், ஏதோ ஒரு ம், காலத்தில் அங்க உள்ள நீர் இருந்துச்சு, நீராதான் ம், இருந்துச்சு. ம், முதல்ல இந்த சூரியனும் நீராகத்தான் இருந்தது. அது இப்பொழுது ம், நெருப்பாக மாறிவிட்டது. ம், எப்படின்னா, அது மண்ணாக மாறி இன்னும் நெருக்கம் அதிகமாகி அதிகமாகி நடுவுல ம். சுத்தவெளியா மாறுது இல்லையா? ஆ, அந்த சுத்தவெளியா மாறுறது கொஞ்சமா இருக்கும்போது இங்க நெருக்கம் அதிகமாக, நெருக்கம் தாங்க முடியாம அணுச்சிதைவுல நெருப்பா மாறுது. ம், அதுதான் சூரியன். அதனால நீர் இப்ப வராது. அது ஒரு காலத்தில் நீர் இருந்தது, இப்பொழுது இல்லை. நீங்க ம். புதன் இந்த இப்ப எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதன் பாதி சூரியனா இருக்குது. புதன் ம், கிரகம் பாதி ம், நெருப்பாக இருக்கிறது. ம், அப்ப இந்த சூரியன் காணா போறப்ப புதன் சூரியனாக மாறிவிடும். ம், அப்ப சுக்கிரன் வந்து புதனுடைய இடத்துக்கு போயிடும், பூமி வந்து ம், சுக்கிரனுடைய இடத்துக்கு போயிடும், செவ்வாய் வந்து எங்க வந்துடும், ம். பூமியினுடைய இடத்துக்கு வந்துடும், உயிரினங்கள் வந்துடும் வந்துடும். ஆமாங்கய்யா. ம், ம். இப்படிதாங்கம்மா வரும். சரிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அப்ப அப்படி ஒரு காலம் வரும் பொழுது, இப்ப நம்ம ம். கடைசியா சனியை வச்சிருக்கோம் இல்லையா? ஆ, நம்ம ஜாதகத்துல சனி வரைக்கும் தானே எடுத்துக்கிறோம். ஆமாங்கய்யா. ஆ, அப்படி ஒரு காலம் வர்றப்ப செவ்வாயில இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஜாதகம் எடுக்கும்போது செவ்வாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகத்தையும் ஜாதகத்தை கொண்டு வந்துருவாங்க. புரியலைங்க. செவ்வாயில? இப்ப நம்ம இந்த பூமி இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சனி வரைக்கும் நம்ம ஜாதகத்துல அந்த ஆமாங்க. ஆ, ஆ, எடுத்துக்கிறோம். ஆ, சனிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை, ஆ, ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னு. ஆமாங்கய்யா. ஆ, இதெல்லாம் இப்படி உள்ளுக்குள்ள போய் செவ்வாய் இங்கிட்டு உள்ளுக்கு தள்ளி வந்துருச்சு. அப்ப குரு இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துடும் இல்லையா? ஆமாங்க. சனி இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துடும் இல்லையா? தள்ளி அப்ப இதுக்கு வந்துரும், தள்ளி அடுத்து வந்துரும். இருக்கக்கூடிய கிரகம் நெப்டியூனோ ஏதோ, அதை என்ன பக்கத்துல நெப்டியூன். வரும். ஆ, 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 அது ஜாதகத்துல அதையும் உள்ள கொண்டு வந்துருவான். ஆ. புதன் சூரியனை சரி. மாறிடும். மற்ற ம். அங்கேயும் 9 கோள் வருப்பா, அதுவும் கணக்குல எடுத்துக்குவான்.
இதெல்லாம் நம்ம சரிங்க. வந்து யூகத்துல தாங்கம்மா சொல்றோம். அப்புறம் இந்த கணுக்கள் இப்ப வந்து கரைந்து வந்து சுத்தவெளியா மாறுதுன்னு சொல்றோம்லங்கய்யா. அப்ப அப்போ ஆஹா, கரைந்து இல்ல, அ இயக்கத்தை அ நிறுத்தி. நிறுத்தி சுத்தவெளியா மாறுது. ஓகே. இயக்கம் நின்று சுத்த வழியாக மாறுகிறது. ஓகே. அது சரிங்க. இயங்காமல் இருந்தது இயங்கியது, இயங்குறது நின்று வச்சுன்னா சுத்த வழியா மாறுது, அவ்வளவுதான். ஓகேங்க. வாழ்க வளமுங்க. நன்றிங்கய்யா. வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இந்த விண் வந்து இந்த அழுத்தத்தால சுத்துதுன்னு சொல்றீங்க இல்லைங்க ஐயா, அந்த அந்த அழுத்தம் வந்து சூழ்ந்தழுத்தம். அந்த அந்த அழுத்தம் வந்து ஆம், இப்போ இப்போ வந்து இப்போ இப்போ அழுத்தம் குறைஞ்சதுன்னா அது வந்து அது வந்து அந்த நெருக்கமாகி வந்து அழுத்தம் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி. சூழ்ந்தழுத்தம் எப்பொழுதும் கான்ஸ்டண்டா இருக்கும், அதெல்லாம் குறையாது. அழுத்தம் எப்படி குறையுதுன்னு சொல்றீங்க? இல்லைங்க ஐயா, இப்போ இப்போ அழுத்தத்தால சுத்திட்டு இருக்க அந்த விண்ணுடைய அலை அலை வந்து இப்போ ஆஹ், விண்ணினுடைய வேகம் குறையுதுன்னு தான் சொல்லணும், அழுத்தம் குறையுதுன்னு வேகம் சொல்லக்கூடாது. குறையுது. இப்போ 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 சூரியன் இருக்குன்னா இப்போ அதை சுத்தி இப்போ கோள்கள் சுத்துதுன்னா இப்போ ம், சூரியன்ல இருந்து அதுல இருக்கக்கூடிய விண்களுடைய வேகம் அதிகமா இருக்கு. ம். அதை சுத்தி வர்றது ஆஹ் அந்த நெருக்கத்தால கம்மியா இருக்கு. அதனால கோள்கள் வந்து சூரியனை நான் ஒரு சுத்தி கேள்வி வருதுங்க. கேட்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆஹ் சூரியனுக்கும் புதனுக்கும் இடையில 3 கோடி மைல் தொலைவு இருக்கு, ரைட்டா? ஓகேங்க ஐயா. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இந்த 3 கோடி தொலைவு வந்துச்சு? எப்படி இந்த டிஸ்டன்ஸ் வந்துச்சு? ஆஹ் எனக்கு 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 தெ- தெ- ஆ, தெரியலங்க ஐயா. ஆனா ஆனா அந்த அலையோடைய சூரியனுடைய அந்த அதுக்குடைய சூரியனிலிருந்து சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அலை அப்படி வருது, அலை. ரைட்டுங்களா? அது ஓகேங்க. இந்த புதனை வந்து பக்கத்துல வரவிடாம ஒரு இடத்துல வரைக்கும் அப்படி அலை போய் நிறுத்துது, ரைட்டா? சரி. ஓகேங்க ஐயா. அதே மாதிரி சூரியனை வந்து புதன் பக்கத்துல விடாம புதன்ல இருந்து ஒரு அலை வருது. இந்த 2 அலையினுடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா. அதுதான் 3 கோடி மைல், ரைட்டா? அது தள்ளி நிறுத்துறது ஓகேங்க. தான் 3 கோடி மைல். ஓகேங்க ஐயா. அப்ப ஒவ்வொரு கிரகமும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விரிவலையினுடைய இதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்குது. இடைவெளி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளி 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 நிறுத்துது. ஓகேங்க ஐயா. ஆனா இப்போ அந்த அதையே வந்து சுத்தி வர்றது வந்து அது எப்படிங்க ஐயா இப்போ ஆஹ் எது சுத்தி வர்றது? சூரியனையும் மற்ற கோள்கள் வந்து சுத்தி வருதுன்றது இந்த ஆ ஆஹ் அது சுத்தி அந்த வர்றது. ஏன் சுத்தி வருது? காரணம். சுத்தி வர்றதுக்கான காரணம் அது அது இந்த கிரகங்கள் தானே தனக்குத்தானே சுத்திக்கிறோம். இந்த சூரியனையும் சுத்தி வருது. சுத்தி வர்றதுக்கான காரணம் என்ன? அது எதுவாக இருக்க முடியும்? அது சுத்தி வர்றதுக்கான காரணம் இப்போ இந்த பூமி இது சூரியன் இருக்கு இல்லையா, சூரியனும் தன்னைத்தானே சுத்துதா? சுத்துதுங்க ஐயா. அந்த சூரியனுடைய ஃபீல்டு வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கு? சனி வரைக்கும் இருக்கா ஃபீல்டு? அதனுடைய ஃபீல்டு இருக்கா? சூரியனுடைய ஃபீல்டு இருக்குங்க. அப்ப அந்த சூரியன் சுத்தும் போது அந்த ஃபீல்டும் சுத்துமா? சுத்தும். ஓகேங்க ஐயா. இப்ப 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 பஸ்ஸில் நீங்க போறீங்க, பஸ் தானே போகுது, நீங்க போறீங்களா? இல்லைங்க, பஸ் தான் போகுது. நீங்க போறீங்களா இல்லையா? இல்லைங்க, அது இல்ல, அதோட அது திண்டுக்கல் போயிட்டீங்களே, ஓகேங்க ஐயா. பஸ் தான் திண்டுக்கலுக்கு போச்சு, நீங்களும் திண்டுக்கலுக்கு போயிட்டீங்களே, எப்படி? அந்த பஸ்ல ஏறினதுனால, ரைட்டா? ஓகேங்க ஐயா. அதே மாதிரி இப்ப இந்த சூரியனுடைய ஃபீல்டு தான் இதெல்லாமே இருக்கு. அப்ப சூரியன் தன்னைத்தானே சுத்தும் போது அதனுடைய ஃபீல்டு சுத்தும் இல்லையா? ஓகேங்க ஐயா. அந்த மாதிரி இதுவும் சுத்தும் இல்லையா? சுத்தும். ஆனா
சுத்தினாலும் இந்த ஒவ்வொரு கோளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாசுக்கு தகுந்த மாதிரி சுத்துற வேகம் கூடும் குறையும். ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே சுத்திக்கிட்டாங்க இருக்கு. எல்லாமே தற்சுழற்சியே தான் இருக்கு. இந்த சூரிய மண்டலம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த சூரிய மண்டலம் நடுவில் ஒரு சூரிய மண்டலத்தை வச்சுட்டு இது சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சமே இப்படி சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த விண்ணினுடைய சுழல் அலை இருக்குல்ல, அதனுடைய நெருக்கம் தானே இது. அப்போ இதுவும் சுற்றும், அதனுடைய ஃபீல்டும் சுற்றும், எல்லாமே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பிரபஞ்சமே சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. நம்ம பூமியில் நிற்கிறோம், நம்ம சூரியனை சுற்றுறோமா? சுத்தி வரும் ஐயா. ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம சுற்றுறது மாதிரியே தெரியாது. சூரியன் சுற்றுறப்ப நம்மளும் சுற்றுறோம். அதே மாதிரி அந்த சூரியனுடைய ஃபீல்டில் இந்த மற்ற கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த ஃபீல்டில் இதுவும் சுற்றும். அது சுற்றுறதுனுடைய வேகம் இந்த பூமியினுடைய மாசுக்கு தகுந்த மாதிரி பூமி சுற்றும், சனியினுடைய மாசுக்கு தகுந்த மாதிரி அது சுற்றும், அதனுடைய டிஸ்டன்ஸுக்கு தகுந்த அளவில் சுற்றும். அதனால் சனி சுற்றுற இது வந்து 30 வருஷம் ஆகுது, பூமி சுற்றுறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அது மாதிரி வேறுபாடு வருது. புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்னொன்று வந்து இந்த இந்த இப்போ அடுத்ததால அந்த விண் சுத்தி அது அதுல இருந்து அலை வருதுன்னா அந்த அடுத்ததால வந்த ஆற்றல் தான் அந்த அலையா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது சுத்த ஆரம்பிச்சாலே அலை வந்துருங்க. ஃபேன் சுத்த ஆரம்பிச்சாலே காற்று வந்துரும்ல. ஓகேங்க ஐயா. அந்த அடுத்ததால வந்து அந்த ஆற்றல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுனால தான் அந்த அலை வந்து அது நிக்குது. இப்ப நீனுடைய வேகம் குறையும் போது அதுல இருந்து வரக்கூடிய விரிவலையினுடைய வேகமும் குறையும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் விரிவலை வரும். அதுக்கு தகுந்த காற்று புரியுதுங்க ஐயா. இப்போ காற்று வந்து இப்ப காற்று இருக்கு, காற்றை விட வேகம் குறைஞ்சது வந்து இந்த நெருப்புன்ற விண்கலாங்க ஐயா, அதோட நெருங்கி இருக்கு. நெருக்கம் வேகத்தை பேசாதீங்க, பேச வேண்டாங்க. அதாவது காற்றுல இருக்கிறத விட இன்னும் நெருக்கம் அதிகமா இருக்கும்போது நெருப்பு, விண்ணினுடைய நெருக்கம் அதிகமாகும் போது நெருப்பு. விண் சுழற்சி வந்து குறைவுதான். அந்த காற்றினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்ணினுடைய வேகத்தை விட நெருப்பினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய விண்ணின் வேகம் குறைவாக இருக்கும். அப்பதான் நெருக்கம் வர முடியும். அப்ப மண்ணினுடைய மையத்தில் இருக்கிற விண்ணினுடைய வேகம் இன்னும் குறைவாக இருக்கும். அதனால அது என்ன ஆயிருது, அது இயக்கமே நின்று சுத்த வழியா மாறிடுது. அதனால புரியுதா? புரியுதுங்க ஐயா. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆனா குழப்பம் இருக்கு, நான் கேக்குறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சிறப்பா இருந்தது. இப்ப 2-3 பேர் கேள்வி கேட்டதுலயே பதிலும் கிடைச்சிருச்சுங்க ஐயா. கேள்வி கேட்கறது நல்லா கேட்கறாங்க, நல்ல ரொம்ப சிந்தனையோட கேட்கறாங்க. இருந்ததே பதில் கிடைச்சது. இப்ப எனக்கு கூட ஆசிரியர்கள்லாம் சொல்லும் போது வந்து அந்த சூழ்நிலைக்கு அந்த சுத்துது பாத்தீங்களா, அது காற்றல் தான் வந்து திருப்பியும் சுத்த வெளியா மாறிடுது அப்படின்னு தாங்க ஐயா சொன்னாங்க. இப்போ விண் வந்து அது சுத்தி நிக்குது, அது வந்து அது இயக்கத்தை நிறுத்தின பின்னாடி அது வந்து சுத்த வெளியா மாறுதுன்றீங்க. அது கரைந்த பின் தான் அது வந்து அந்த கரைசல் கரைந்ததுதான் அது சுத்த வெளியா மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. கரையறதுங்கிறது அதுல இருந்து வரக்கூடிய விரிவலை கரைந்து காந்தமா வருதுன்னு சொல்லிட்டோம். விண்ணு எப்படி கரையுதுன்னு சொல்லணும். எப்படி கரையும்? விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவலை தான் கரையும். விண்ணு வந்து இயக்கத்தை நிறுத்தினால் சுத்த வழியாக மாறும். விண் கரைந்து சுத்த வழியாக மாறுதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியலையே. இப்ப சுத்த வெளியா மாறுறது வந்து அதோட இயக்கத்தை இயக்கம் நிறுத்தியதனால் சுத்த வழியா மாறுது. கரையிறதுங்கிறது எங்க கொண்டு வரணும்னா, விண்ணிலிருந்து வரக்கூடிய விரிவலை கரைந்து காந்தம், அங்கதான் கரையிறதுங்கிற வார்த்தையை கொண்டு வரணும். விண் கரையுது அப்படின்னு சொன்னோம்னா
அது கொஞ்சம் புரிதலுக்கு சரியா வரலங்கம்மா. சரி சிந்தனை சரி பண்ணி நான் பாருங்க. சரியா புரிஞ்சுக்கலையோ என்னன்னு தெரியலைங்கய்யா. அப்ப இல்ல, அது அது விண் கரைதல் அப்படிங்கிறது இல்ல. விண்ணினுடைய இயக்கம் இயக்கம் நின்று வச்சுன்னா அது வந்து நீங்க சாமிஜியினுடைய பஞ்சபூத நவகிரகம் கேசட் போடுங்க. சரிங்கய்யா. ராகுக்கு எதுக்கு சாமிஜி விளக்கம் கொடுப்பாரு பாருங்க. நடுவுல ஆ விண்ணினுடைய இயக்கம் நின்று இயக்க வேகம் குறைந்து குறைந்து அது இயக்கமே இல்லாமல் போறது சுத்த வழியா மாறுதுன்னு அவர் கிளீனா சொல்லியிருப்பாரு. அவர் வார்த்தையிலே இருக்கும், அதை கேளுங்க. சரி கவனிக்கிறேங்கய்யா, கவனிக்கிறேங்க. சரி, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப ம், இப்ப சூரிய குடும்பம் வந்து இப்ப சூரியன் சுத்திட்டே இருக்கு, அதனுடைய துணைக்கோள் எல்லாமே அதனோட சேர்ந்து இப்ப சுத்திட்டு இருக்குங்க. சுத்திக்கிட்டே இருக்கு. அது வந்து இப்ப தள்ளு மாற்றல் அந்த எந்த அளவுக்கு அது வந்து தள்ளு மாற்றல் இருந்ததோ அந்த எல்லையில இருந்து சுத்திட்டு இருக்கு. ம். இது சூரியன் வந்து சூரியனுடைய குடும்பத்தை தள்ளுமாற்றலும் சனியினுடைய தள்ளுமாற்றலும் ஒரு இடத்துல மீட் பண்றதுனால அதுக்கு வந்து 88 கோடி மைல் தொலைவு இருக்கு. ஆஹ் அதே இப்ப மாதிரி அந்த குருவுக்கும் அதுக்கும் இருக்கிறது, அதனுடைய தள்ளுமாற்றலும் இதனுடைய தள்ளுமாற்றலும் மீட் பண்றதுனால அப்படி டிஸ்டன்ஸ் இருக்கு. distance. இப்ப அந்த சூரிய குடும்பம் சூரியன் தன்னோட துணை கோள்களையும் சேர்த்து அது சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ம். எல்லையில மட்டும் சுத்துங்களா ஐயா? இல்ல இந்த பால்வெளி அண்டை இது போல பல கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோமே, அந்த ஆ. எல்லையில மட்டும் சுத்துதா இல்ல அது துணை கோள்களையும் சேர்த்து வேற இடத்துல சுத்திட்டு இருக்குங்களா ஐயா? அதாவதுமா, இப்ப நீங்க ஒரு ஒரு இந்த முன்னாடி கிராம போன் ரெக்கார்டு போடுவாங்க இல்லையா, ஆமாங்க ஐயா. அதை நடுவில் வச்சு சுத்த விட்டுறீங்க. பெரிய தோசை சட்டி மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? ஆமா பெரிய ரெக்கார்டு இருக்குங்கய்யா. இன்னொரு சின்ன பேப்பரை கொஞ்சம் பக்கத்துல வைங்க, அது சுத்துதா? ஆமாங்கய்யா. இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு பேப்பரை வைங்க, அதுவும் சுத்தும். இன்னொரு பேப்பரை வைங்க. ஆஹ் அப்படியே எல்லாமே சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த ரெக்கார்டு சுத்துறப்ப இந்த பேப்பரும் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பேப்பர்ல ஒரு 9 பேப்பர் வச்சீங்கன்னா அந்த 9 கோல்னு வச்சுக்கோங்க. ஆஹ் சரியா பச்சா? சரிங்க. அது மாதிரி தான் இது ஒரு ஃபீல்டு. இந்த சூரியனுடைய ஃபீல்டு ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்டுக்குள்ள இதெல்லாமே சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இந்த field வெளியில போயிருச்சுன்னு சொன்னா அது சூரிய குடும்பத்திலே இருக்காது. ஓ சரி சரிங்க. அப்ப அந்த நெப்டியூனு சொல்றமே அது வரைக்கும் இந்த ஃபீல்டு இருக்கு. இருக்கு. சூரியனுடைய ஃபீல்டு அவ்வளவு பெரிய ஃபீல்டா இருக்கு. அவங்க அந்த எல்லையில மட்டுமே எல்லாம் சுத்திட்டு இருக்குங்க. இப்ப இந்த சூரியனுக்கு இவ்வளவு பெரிய ஃபீல்டு இருக்கு. இதுதான் மிகச்சிறிய சூரியன். இதை விட பெரிய பெரிய நட்சத்திரம்லாம் இருக்கு. அதுக்கு எவ்வளவு பெரிய ஃபீல்டு இருக்கும், அதுக்கு எப்படி எப்படி கோள்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுதான்னு பாருங்க. பேரறிவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஐயா? ஒண்ணு ஒட்டாம உரசாம எல்லாம் அதாவது எல்லையில சுத்துது. அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொன்றுல இருந்து வரக்கூடிய அலை ஒன்னொன்னு தள்ளி நிறுத்துது. சரி சரி. எதையுமே ஒட்ட விடாது, ஒட்ட விடாது. அந்த ஆக்சிடென்டே நடக்காது. நான் வந்து இந்த துணை கோளையெல்லாம் சேர்ந்து இதுவும் சுத்திட்டே எல்லாம் வேகமா சுத்திட்டே இருக்கும்போது இந்த எல்லையில இருந்து தள்ளி சுத்துமா அப்படிங்கறது ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எது வரைக்கும் அதனுடைய ஃபீல்டு இருக்கோ அது வரைக்கும் இதோட சேர்ந்து சுத்தம். இப்ப உங்க பையன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்களை தானே சுத்தினா? ஆமாங்கய்யா. கல்யாணம் ஆனோடனே உங்க ஃபீல்டுல இருந்து அங்க பொண்டாட்டியை சுத்த ஆரம்பிச்சிட்டான்ல, ஃபீல்டு மாறி போச்சு. ஆமாங்கய்யா. மகரிஷி எனக்கு அப்படிதான் சொன்னாரு, இதே கதையை சொன்னாரு. இப்போ உன் பையன் சுத்திக்கிட்டு இருக்கான்ப்பா, கல்யாணம் பண்ணி வையா, பொண்டாட்டிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவான். சரி சரிங்க, நல்ல விளக்கம் ஐயா. இன்னைக்கு எனக்கு ஒரு கேள்வி வந்து உதிச்சது, அதை வந்து நீங்க இன்னைக்கு உரையில ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை தான் சொன்னீங்க. நான் கூட காலையில வந்து எனக்கு உதிச்சதுன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து பொய் பேசுறதுல இருந்து எல்லாமே வந்து ஒரு கூச்சமே இல்லாம எல்லாமே பண்றாங்க. ஆனா அந்த இறை வந்து உனக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன், உன்னோட சுதந்திரத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு இறைநிலை இருந்துச்சு. அப்ப வந்து ஒரு விளைவா கொடுத்த இப்ப ஒரு பொய்னால ஒரு எந்த செயல் வேண்டாத செயலை செஞ்சா உடனே ஒரு விளைவு வந்திருந்தா இந்த அளவுக்கு நடக்காது இல்லைங்களா? யாரும் வந்து இந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் இது போகாது இல்லையா அப்படின்ட்டு எனக்கும் அந்த யோசனை வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு நீங்க எடுத்த உடனே அதை பேசிட்டீங்க. எடுத்த உடனே ஒரு 1/4 மணி நேரம் பேசின அந்த பேச்சு ஏன் பேசினேன் என்பதை நான் இப்ப சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டா, நீங்க தமிழானந்த யோகம்னு வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுக்கு தோணுனதெல்லாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இப்படித்தான் இதுதான் கரெக்டு அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டீங்க, ரொம்ப தன்முனைப்புல பேசிட்டீங்கன்னு ஒருத்தர் என் கூட சண்டைப்பட்டார். சரிங்க. நான் என்ன சொன்னேன்னா,
இப்போ இப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்னுடைய நான் அறநெறியில் வாழ்கிறது ஒரு 15% 17%க்கு கூடுது அப்படின்னு சொன்னால் நான் புரிஞ்சுக்கிட்டது நான் சரின்னு நான் நினச்சிக்கிறேன். எனக்கு இறைவன் அங்கீகாரம் கொடுப்பான். ஏன்? நான் அறநெறியில் வாழ்கிறத கூட்டினேன்னா எனக்கு அங்கீகாரம் கொடுப்பான். நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சுட்டு என்னுடைய அறநெறி குறையுது அப்படின்னு சொன்னால் என்னுடைய அங்கீகாரம் இறைவன் கொடுக்க மாட்டான். அதனால் நீங்கள் ஒன்றும் அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இறைவன் அங்கீகாரம் கொடுக்குறான். நம்மளை பொறுத்தவரை இப்போ இன்பம் துன்பத்துக்கு நம்ம ஒன்று சொல்கிறோங்கம்மா. இன்பம் தான் இயற்கையில் இருக்குது, துன்பங்கிறது நம்மளா உருவாக்குறதுன்னு சொல்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது நீ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட சந்தேகப்பட்டார். நீ சொன்னால் நாங்கள் ஒத்துக்க முடியுமா அப்படின்றார். இப்போ இதை புரிந்து கொள்றதுனால நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம அறத்தில் வாழ முடியுது அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரின்னு நம்ம ஏற்றுக்குவோம். அதுக்கு இறைவன் அங்கீகாரம் கொடுப்பான். நாம் அறத்துலேருந்து விலகுனோம்னா அங்கீகாரம் கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற கருத்தை இங்கே வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு வெளிப்படுத்தினேன். என் கூட யார் சண்டை போட்டாரோ அவர் கேட்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு பேசினேன். புரிஞ்சுதுங்கய்யா நீங்க பேசுனது. ஆனா நம்மளுக்கு ஒரு தெளிவு தான் கிடைக்குமே தவிர, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் தெளிவு தான் கிடைக்குது. ஆனா இந்த கருத்தை பல பேர் நம்ம சொன்னா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்றோம்மா, ஒரு கருத்தை சொல்றோம், நம்ம தமிழானந்தத்துல ஒரு கருத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு கருத்து சொல்றாரு. அந்த கருத்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அறத்துல போறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊக்கமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா இதையோட சேர்த்து அந்த கருத்தை எடுத்துக்கொள்வோம், தவறு இல்லை. ஆனால் எதுவெல்லாம் அறத்திலிருந்து பின்னாடி போகுதோ அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். விஞ்ஞானம் படிச்சவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த அவங்களுடைய அந்த விஞ்ஞானத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கு தான் பேசுவாங்களே தவிர அறத்தில் மாறுறதுக்கு பேச மாட்டாங்க. நம்மளை பொறுத்தளவில் நாங்கள் அறத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் அறத்தில் வாழ்வதற்காகத்தான் தமிழானந்த யோகம் நடத்துகிறோம். விஞ்ஞானிகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எதையும் பேசவில்லை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல இன்னும் மீண்டும் அழுத்தமாக சொல்லிக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுங்க ஐயா. இப்போ விண் தோன்றி கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கீங்க நீங்க. இப்போ அதனுடைய இயக்கத்தை நிறுத்தும் பொழுது அது சுத்தவெளியாக மாறுகிறது அப்படின்றது சொன்னீங்க. இப்போ காற்று எப்படிங்க ஐயா, அது சுத்தவெளியா மாறிடுச்சுன்னா அடுத்த பூதமாகிய காற்று எப்படிங்க ஐயா உருவாகும்? அங்க விண் சுழல்வதை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வேகம் குறையிறப்ப காற்றுல அப்படி குறையாது. 5வது பூதம் மண்ணுக்குள்ளதான் அவ்வளவு குறையுது. காட்டுக்குள்ளெல்லாம் அப்படியெல்லாம் குறையாது. அப்படி காத்துக்குள்ள குறையுது பார்த்தீங்களா, காட்டுக்குள்ள வேகம் குறையும் போது அது நெருப்பா மாறிடும். நெருப்புக்குள்ள குறையும் போது நீரா மாறிடும். நீருக்குள்ள குறையும் போது மண்ணா மாறிடும். மண்ணுக்குள்ள குறையும் போது சுத்தவெளியா மாறிடும். அதனாலதான் அடுத்த 6வது பூதம் வரவில்லை. சரி, புரிஞ்சுட்டாங்கம்மா? புரிஞ்சிச்சுங்க. நன்றிங்க ஐயா. அடுத்தது பாரி பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. பஞ்சபூத நவகிரகத்திலங்கய்யா, பூமி சுழலும் போது மையத்துல வெப்பம் உண்டாகி அது மேல வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்குன்னு சொல்றோம். அதே சூரியன் சுழலும் போது அது அணுக்கள் சிதைவெட்டு சுத்தவெளியா மாறுதுன்னு சொல்றோம். ஏங்க ரெண்டுமே சுத்துதான், ஆனா இதுல சுத்தவெளியா மாறுது, அதுல மட்டும் அணு வெப்பத்தை கொடுக்குது. இல்ல, இப்ப சூரியன்ல மையத்துலதான் சுத்தவெளியா மாறுது, அது இடையில நெருப்பா தானே இருக்கு. ஓகே ஓகே. இப்ப மண்ணுலையும் இது அணுச்சிதைவு ஏற்பட்டு நெருப்பா மாறுது. இப்ப மண்ணுடைய மையத்துல சுத்தவெளியா மாறுதா அப்படின்னு நாங்க மகரிஷிட்ட கேள்வி. மையத்துல தான் சுத்தவெளியா மாறும். அப்ப சூரியனின் மையத்துல சுத்தவெளியா மாறுறப்ப பூமியினுடைய மையத்திலையும் சுத்தவெளியா மாறணும் இல்லைங்க ஐயான்னு நாங்க சாமிகிட்ட கேட்டோம். நீங்க கேட்ட கேள்வி நான் கொஞ்சம் மாத்தி கேட்கிறேன், ரைட்டுங்களா? அப்ப சாமி சொன்னாரு, பூமியினுடைய மையத்திலையும் சுத்தவெளியா மாறிட்டு தான்ப்பா இருக்கும். அது அந்த மாறிட்டு வெளியே போற இடம் இருக்கு இல்லையா, பீறிட்டு வெளியே போற இடம் இருக்கு இல்லையா, அதுதான்ப்பா பர்முடா டயாங்கிள்னு சொன்னாரு. பர்முடா டயாங்கிளுக்குள்ள நீங்க ஏரோப்ளேனா கப்பலை போச்சுன்னா காணா போயிருது. ஓகே ஓகே ஓகே. அப்ப அது என்னன்னு புரியல நம்ம சயின்டிஸ்டுக்கு. மகரிஷி சொல்றாரு, பூமியின் மையத்தில் அந்த சுத்தவெளியாக மாறிக்கொண்டிருப்பது வெளிவரக்கூடிய இடம், அந்த இடம்னு சொல்றாரு. ரைட்டுங்களா?
ஓகே இதெல்லாம் நம்ம ஓகேங்க. சிந்திக்க வேண்டியது, ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க வேண்டியது. சரிங்க சரிங்க சரி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் அனைத்து கேள்விகளுக்கும் மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்த ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றிங்க.